ஸோ நான் சொல்றத மட்டும் கண்ண மூடி இமேஜின் பண்ணுங்க. எந்த எந்த மாதிரி என்ன சொல்றது? கொஞ்சம் பக்கத்துல நாய்ஸ் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் வரும். ஏன்னா, நான் இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணி தான் நான் நெட் எக்ஸாம் பாஸ் ஆனேன். என்னோட பிஹெச்டில நான் பேப்பர் பப்ளிஷ் பண்ணி வர்றதுக்குலாம் நான் இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வாழ்க்கையில நல்லத நினைக்க சொல்றாங்க. அவ்வளோதான் இந்த டெக்னிக். ஸோ அத உங்களுக்கு நான் சொல்றேன். இத நீங்க உங்க ஃபேமிலில கூட எந்த நல்ல விஷயத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க வாழ்க்கையில எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ, அத இமேஜின் பண்ணிட்டே இருங்க. அப்துல் கலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, கனவு காணுங்கள்ன்னு சொல்ட்டு. எல்லாரும் அந்த கனவ மட்டும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது ஒரு லைன் இருக்கு. க அதாவது ஒரு அந்த கனவு நம்மள தூங்க விடாம வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி கனவ தான் அப்துல் கலாம் காண சொன்னாங்க. சோ அந்த கனவு எப்படி காண வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டெக்னிக் மூலமா நம்ம சொல்லப் போறோம். சோ கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் சொல்றத மட்டும் இமேஜின் பண்ணுங்க. சோ உங்களுக்கு கிளாஸஸ்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கே எல்லா கான்செப்ட்டயுமே உங்களோட மேஜர் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், ஜிகே, சைக்காலஜி எல்லாமே சூப்பரா படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் டேட் வந்துடுச்சு. அக்டோபர் மந்த் 12th டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க உங்களுக்கு அடுத்த நாள் காலையில எக்ஸாம். நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறீங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஓகே எல்லாமே படிச்சுட்டோம். நம்ம அகாடமில குடுத்த எல்லா பிபிடியுமே ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இதுக்கு மேல படிக்க என்ன இதுல தான் வரோங்கிற முழு நம்பிக்கையோட நீங்க ஹாலுக்குள்ள போறீங்க. உங்க சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் தராங்க. உங்களோட எல்லாமே தராங்க. உங்களோட பேப்பர ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. சோ உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பி ஆயிடுறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின். இப்படியே வரிசையா பாக்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கு. சோ நீங்க ப்ரே பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. கரெக்ட்டா முடிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ். அதாவது எக்ஸாம் டைம் முடிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் பிஃபோரே நீங்க எல்லாத்தையுமே ஆன்ஸர் பண்ணிட்டு, அகைன் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கோமான்னு கரெக்ட்டா பாத்துட்டு இருக்கீங்க. டைம் பெல் அடிக்குது. பேப்பர குடுத்துட்டு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம். கண்டிப்பா நம்ம பாஸ் ஆக போறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் இருக்க போறோம். நம்மள நம்பி அவ்ளோ பசங்க வரப்போறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடல் ஆகப் போறோங்கிற எண்ணத்தோட, அன்னைக்கு அந்த ஹால விட்டு வெளிய வரீங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்களோட ஸ்கோர் எல்லாமே நாங்க நெட்ல இது பண்ணியிருக்கோம். நீங்க பிஜிடிஆர்பி வெப்சைட்ல போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு டிஆர்பி வெப்சைட்ல. சோ சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க. டிஆர்பி வெப்சைட்ல போறீங்க. அங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அத கிளிக் பண்றீங்க. அப்படியே உங்களோட மேஜர தேடிட்டே வரீங்க. உங்க மேஜர பாக்குறீங்க. அப்படியே உங்க நேம தேடிட்டே வரீங்க. உங்க நேம் பாக்குறீங்க. சோ உங்க நேம நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. பக்கத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே பார்த்துட்டு, ஓகே இது நீங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறத உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லி எப்படி சந்தோஷப்படுவீங்களோ, ஒரு குட்டி குழந்தை கிடைச்சதுன்னா தூக்கிட்டு சுத்துறது. அந்த ஹாப்பினஸ்ஸ இப்ப ஃபீல் பண்ணுங்க. ஓகே. சூப்பர். எஸ். இந்த அளவுக்கு உங்களால ஃபீல் பண்ண முடியுதுன்னா, நீங்க கண்டிப்பா ஏதோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு இந்த டியர்ஸ்லாம் வருது. சோ இத ஃபீல் பண்ண முடியுதுன்னா, நீங்க இப்பவே பாஸ் ஆயிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் மட்டும் போட்டா போதும். ஓகே. சோ நம்ம எஸ் ஹாப்பி, ஹாப்பி, ஹாப்பி இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் 1 தான். சோ ஓரளவுக்கு இத கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீ பிரைமரி, அப்புறம் பிரைமரி, செகண்டரி, ஹையர் எஜுகேஷன் அத பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் காமனா எஜுகேஷன்ல எந்த பீப்புளுக்குலாம் கிடைக்கல, அதுல உள்ள பேரியர்ஸ் இந்த மாதிரி ஃபைனலா அந்த கமிஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு சில பாலிசிஸ் மட்டும் கேட்டு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ட கவர் பண்ணிருப்பாங்க. சோ அதான் சொல்லிட்டேன் எஜுகேஷன் சைக்காலஜில எஜுகேஷன் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? யூனிட் 1. சோ இதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். நீங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு போக போற அந்த ஆர்வத்துல இருக்கிறதால கண்டிப்பா உங்க மெமரியில இது எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது தியரி தேரி தான். இதுக்கப்புறம் பார்க்க போற சைக்காலஜி கூட கொஞ்சம் ஜாலியா இருக்கும். பட் இது தேரி தான். ஆஹ் இது இப்ப நீங்க ரெடி ஆயிக்கோங்க. ஓகேங்களா? சோ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன்.
சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். சோ ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கறதா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். சோ இதோட ஏஜ் லிமிட் வந்து இந்த 3ல இருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுப்போம்ல, அதுதான் வந்து ப்ரீ பிரைமரி. இந்த கிண்டர் கார்டன்ல போடுறது, நர்சரியில போடுவோம்ல சொல்லுவாங்களா, அதான் ப்ரீ பிரைமரி. இது எதுக்காகன்னா அவங்களோட காக்னிட்டிவ், எமோஷனல், சோசியல் அண்ட் பிசிக்கல் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் அப்படின்னால என்னன்னு நேத்தே சொல்லிட்டேன். காக்னிட்டிவ்னு வார்த்தையை பார்த்தோன்னே நீங்க என்ன சொல்லிடலாம், பிரெயின் ரிலேட்டடா போயிடலாம், அதாவது அறிவு சார்ந்த. அதே மாதிரி எமோஷனல், ஒரு குழந்தை எமோஷனலி, இப்போ அறிவுங்கிறது நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்ம பண்றதையே சில குழந்தைங்க பண்ணுவாங்க. நம்ம போன், இப்போ நானே பேபி பார்த்தேன்னா, போன் வந்து நம்ம சில நேரம் கையில ஏதாவது இருந்துச்சுன்னா போனை இப்படி கழுத்து பக்கத்துல வச்சு சாட்சி வச்சு பேசுவோம். என் பையன் போன் எடுத்தாலே இப்படி சாட்சி வச்சு பேசுறான். சோ இந்த அறிவுலாம் நம்ம சொல்லி எல்லாம் கொடுக்கல, அவங்களே நம்மளை பார்த்து சில விஷயங்கள் கத்துப்பாங்க. சோ இந்த காக்னிட்டிவ், எமோஷனல், நம்மளோட ஃபீலிங்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். அந்த அழுகிறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா எமோஷனல் அண்ட் சோசியல், அடுத்தவங்ககிட்ட பழகுறது, பிசிக்கலா உள்ள டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வந்த எஜுகேஷன் டைப் தான் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். சோ எல்லா இடத்துலயுமே இந்த 3 to 6 தான். ஆனா இந்தியால மட்டும் வந்து 2.5ல இருந்து 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு ப்ரீ பிரைமரில 2, ஒருவேளை 3 to 6 இருக்கு அப்படின்னா இத கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது 2மே இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன, 2.5 to 5 இருந்துச்சுன்னா நீங்க இதை செலக்ட் பண்ணுங்க. இது 2மே இருந்தா 3 to 6க்கே போங்க. நீங்க ஒரு வேளை பார்த்துட்டு திடீர்னு 2.5 தான் கொடுத்துருக்காங்கன்னா, இங்க வந்து நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 2.5 வயசுக்கு மேல வந்து இந்த பால்வாடியில எல்லாம் கேட்டீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. சோ இந்தியால மட்டும் அந்த அலோவ் பண்றது இருக்கு. சோ இதுல ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்கு அந்த ஸ்கூல். சோ ஃபர்ஸ்ட் வந்து நர்சரி, 2வது கிண்டர் கார்டன், அப்புறம் 3வது மாண்டசரி, அப்புறம் அங்கன்வாடி. இப்போ நீங்க எல்லாருமே வந்து ஒரு பேப்பர் அண்ட் ஒரு பென் மட்டும் கையில வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன சின்ன கிறுக்கல் எழுத பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ப்ரீ பிரைமரின்னு போட்டு 3 to 6 பிராக்கெட்ல இந்தியான்னு போட்டு 2.5 to 5. ஓகேங்களா? கடைசியா நீங்க வந்து இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சா இன்னைக்கு யூனிட் 1 கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கீழ வந்து இப்ப டைப்ஸ். ஃபர்ஸ்ட் நர்சரி. நர்சரி அப்படிங்கிற விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சார்ஜன்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா? அதோட இயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1944. நம்மளுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது? சேட்டை போடுங்க. இண்டிபெண்டன்ஸ் எப்ப கிடைச்சது? எஸ், 47. அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? இந்த சார்ஜன்ட் ரிப்போர்ட் 1944. ஏன்னா எப்பமாவது கேட்பாங்க சார்ஜன்ட் ரிப்போர்ட் இது பண்ண இயர் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும். இப்ப ஹிண்ட் என்ன எழுதி வச்சிருந்தோம்? நர்சரிக்கு பக்கத்துல ஒரு ஹைஃபன், சார்ஜன்ட் ரிப்போர்ட் 1944. ஓகேங்களா? இவங்க தான் சைல்ட்ஹுட் இருக்க எஜுகேஷனுக்காக நர்சரி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வைங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? சார்ஜன். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் சார்ன்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏதாவது இப்படிதான். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விளையாட்டுல சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேங்களா? இந்தியாலயே மோஸ்ட்லி இதான் மேம் லிமிட். 2.5. தமிழ்நாடுன்னு இல்ல, இந்தியாலயே தான் லிமிட் 2.5. நர்சரி அப்படிங்கிறது வந்து சார்ஜன்ட் ரிப்போர்ட். கிண்டர் கார்டன் அப்படிங்கறத வந்து கிரியேட் பண்ணது, டெவலப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ரிச் ஃப்ரோபெல். ஓகேங்களா? ஃப்ரோபெல். ஓகேங்களா? கிண்டர் கார்டன் குட்டீஸ்க்கு இந்த பெல் அடிக்கிறதெல்லாம் பிடிக்கும், அதனால ஃப்ரோபெல். நோ அஸ் த ஃபாதர் ஆஃப் கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க. கிண்டர் கார்டனோட ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரோபெல், ஃப்ரீட்ரிச் ஃப்ரோபெல். மாண்டசரி, இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவதான் மாண்டசரி அவங்கதான். சோ இது வந்து 1940லே இந்தியால இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது என்னன்னா ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங், குழந்தைங்க செயல்முறை மூலமா படிச்சுக்கிறதுக்காக இந்த மாண்டசரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து அங்கன்வாடி சென்டர். அங்கன்வாடி சென்டர் அப்படிங்கிறது வந்து ஐசிடிஎஸ் சென்டர்ல வரும். இப்ப அங்கன்வாடி பக்கத்துல நீங்க ஹைபன் போட்டு எழுத வேண்டியது ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். சோ இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஹெல்த், நியூட்ரிஷன், ஏர்லி லேர்னிங், இது எல்லாமே முக்கியமா இந்த அங்கன்வாடிங்கிறது ரூரல், அதாவது கிராமப்புறத்துல வருமானம் கம்மியா இருக்க குழந்தைகளுக்காகவே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் அங்கன்வாடி. சோ பிரைமரி ஸ்கூல்ல இப்போ சொல்ல போறீங்க. கிண்டர் கார்டனோட ஃபாதர் யாரு? கிண்டர் கார்டனோட ஃபாதர் சாட்ல போடுங்க. எஸ், ஏகேகே அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். சோ அதோட ஃபாதர் வந்து ஃப்ரோபெல். நர்சரி நர்சரி ரிலேட்டடா இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டோட இயரையும் அந்த ரிப்போர்ட்டோட பேரையும் எழுதுங்க. நர்சரியை ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ரிப்போர்ட்டோட இயர் அண்ட் ரிப்போர்ட். ரிச். சூப்பர். சார்ஜன்ட் ரிப்போர்ட் 1944.
அங்கன்வாடி எதுக்கு அண்டர்ல பிளே ஆகுதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அங்கன்வாடி நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம்ல, இந்த பேபி கிளாஸ். அது வந்து எந்த ஸ்கீம் அண்டர்ல பிளே ஆகுது? எஸ், ஐசிடிஎஸ். ஓகேங்களா, படிச்சாச்சு. இவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல என்ன இருக்கு? சோ ஐசிடிஎஸ்னாலே நீங்க என்னதான் அங்கன்வாடி இதுக்கு அண்டர்ல தான் பிளே ஆகுது. அப்ப ஐசிடிஎஸ்னா என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பா மேம். நீங்க நான் ஒருக்கா செக் பண்ணி கூட உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் இந்தியாங்கிறது நான் ஒரு பழைய புக் அதுல பார்த்தேன். 2.5 to 5ன்னு அவங்க மென்ஷன் பண்ணி இந்தியான்னு தான் போட்டிருந்தாங்க. நான் அகைன் இப்போ கரண்டா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்றேன். ஐசிடிஎஸ் அப்படிங்கறதோட இயர் வந்து அப்படியே பக்கத்துல ஐசிடிஎஸ் பக்கத்துல ஒரு ஹைஃபனை போட்டு எழுதிக்கணும். 1975. சரிங்களா? சோ இது இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணாங்க. பாத்தீங்களா, கோடு போட்டு விளையாடுறாங்க. சோ ஹெல்த் ஃபெசிலிட்டி அண்ட் சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன். நீங்க இது எதுக்கு அண்டர்ல வரும்னு சொல்லிட்டேன். ஐசிடினாலே அங்கன்வாடி சென்டருக்கு அண்டர்ல வரும்னு சொல்லியாச்சு. சோ அங்கன்வாடியில என்ன பண்ணுவாங்க? நீங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்குரிய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. வேற ஃபுட்டு குடுக்குறது, இந்த சத்து மாவு குடுக்குறாங்க. இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி குடுப்பாங்க. சப்ளிமெண்டரி ஐட்டம்ஸ் எல்லாமே. சோ இது எல்லாமே ப்ரொவைட் பண்றதும் இந்த ஐசிடிஎஸ் அண்டர்ல தான் வரும். சோ இதுல வந்து இசிசின்னு இருக்கு. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஓகேங்களா? இதுவும் அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர்னா நம்ம 1வது போறதுக்கு முன்னாடி இப்ப படிக்கிறோம்ல, இது எல்லாமே வந்து ஏர்லி சைல்ட்ஹுட். குழந்தை சின்ன வயசுல இருந்தே 0ல இருந்தே அவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வந்தது. சோ இது வந்து அங்கன்வாடி சென்டர் மூலமா தான் இவங்க வந்து இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் வந்து என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதை ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? ஏர்லி சைல்ட்ஹுட் கேருங்கிறது ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த பிறந்ததுல இருந்து ஒரு 6 வயசு வரையும், ஓகேங்களா, அந்த டைம்ல உங்களுக்கு குடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அங்கன்வாடிங்கிற ஒரு மீடியேட்டரை வச்சு பண்ண போறாங்க. நான் இப்ப சொல்ல சொல்ல நீங்க மைண்டுக்குள்ள கோடு போட்டுக்கணும். இங்க ஏர்லி சைல்ட்ஹுட் கேர்ன்னு ஒண்ணு இருக்கு. இல்லன்னா பக்கத்துல அதான் சொல்றேன்ல, எல்லாத்துக்கும் உடனே மைண்ட்ல வந்து டிரா பண்ண முடியாது. அப்ப கையில ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, பென் வச்சுக்கோங்க, இசிசின்னு எழுதிக்கோங்க. ஒரு கோடு போட்டு நடுவுல வந்து அங்கன்வாடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சைல்டோ உங்களோட பேரண்ட்டுக்கோ போகும். சோ இத வந்து சில ஸ்டேட்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ வந்து ரூரல், ட்ரைபல் ஏரியா, அர்பன்னு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு. கிராமம், நகர்ப்புறம், பழங்குடியினர் மக்கள் இருக்கிற இடம் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் வந்து எது ஐசிடிஎஸ். சோ இதோட மெயின் இதே வந்து அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன். சோ அந்த சில விஷயங்கள் கிடைக்காத, பிரிவிலேஜ் இல்லாத சில குழந்தைகள் இருக்காங்களா, அவங்களுக்காகவே கொண்டு வந்த இந்த திட்டம் தான் வந்து ஐசிடிஎஸ். சோ அங்கன்வாடி ஐசிடிஎஸ் வருது. இயர் வந்து 1975. இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம்ல, அதோட இயர் என்னது? எஸ், 1944. கையில பென்னு பேப்பரோட இருந்தீங்கன்னா, இந்த நான் சொல்றேன்ல, இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோமோ, அதுக்கப்புறம் நீங்க அந்த பிபிடிய எடுத்து மட்டும் பார்த்தா போதும். என்னோட ரெக்கார்டிங்கே கேட்க வேண்டாம். பிபிடி ஒருக்கா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிரும். ஏன்னா உங்க கையெழுத்து, உங்க கையால பென் எடுக்கும்போது உங்க மைண்ட்ல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். சரிங்களா? சோ இப்போ அடுத்தது இசிசி, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்ல ஒரு 3 ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னா என்பி, நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் சொல்லுவாங்க. சோ இது வந்து 1986. சரிங்களா? அப்போ வந்தது. அதாவது 0 to 6 இயர்ஸ்ல குழந்தைங்களோட இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு இந்த பாலிசி மூலமா என்னென்ன குடுக்கலாம்னு யோசிப்பாங்க. சோ இதோட கீ ஃபோக்கஸ் கேரும் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும். சோ இதுல என்னெல்லாம் இருக்கும்னா இசிசிஇ அஸ் அ கிரிட்டிக்கல் இன்புட் ஃபார் லைஃப் லைஃப். சோ ஃபர்ஸ்ட் மேல தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இசிசிஇ தான். சரிங்களா? அதுக்குள்ளதான் நம்ம ஐசிடிஎஸ் தலைவர். ஹலோ ப்ளீஸ், என்னாச்சு? தெரியாம நடக்குதா? தெரிஞ்சே நடக்குதா? ஓகே. ஃபர்ஸ்ட் இசிசி இவங்க தான் வந்து லைஃப் லாங் லேர்னிங், அந்த சைல்ட்ஹுட்டோட லேர்னிங் ஃபுல்லாவே வந்து கன்சிடர் பண்றாங்க. ஐசிடிஎஸ்ங்கிறது என்னது? அங்கன்வாடி மூலமா குடுக்கறதுக்காக இசிசி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர்ங்கிறது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே எல்லாத்துக்கும் போகுது. ஓகேங்களா? ஐசிடிஎஸ் கொஞ்சம் ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு மட்டும். ஓகேங்களா? அந்த பிரைமரிக்கு போறதுக்கு முன்னாடி. அப்ப அந்த ஐசிடிஎஸ் யூஸ் பண்றாங்க. இதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்கீம் வந்து அங்கன்வாடி. அப்ப இசிசி தாத்தா, ஐசிடிஎஸ் அப்பா, அங்கன்வாடி குழந்தைகள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டயகிராம் போட்டீங்கன்னா, இப்படிதான் அவங்க கொண்டு போறாங்க. இன்னும் நெறைய ஸ்கீம் வரும். எல்லாத்துக்கும் பக்கத்துல இப்படி ஒரு குட்டியா டிரா பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஓகே. இதோட இயர் வந்து 1986. இப்ப சொல்லுங்க, ஐசிடிஎஸ் ஓட இயர் என்ன? ஐசிடிஎஸ் இயர். சூப்பர். 1975. 1944 வந்து என்ன ஸ்கீம்? சார்ஜன்ட். அவ்வளவுதான். படிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்சிஎஃப்.
இது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், இது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், NCF. யாருக்காவது மறதி இருக்கலாம், ரொம்ப மைண்ட்ல இருக்காதுன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன குழந்தையில உங்க மேம் சொல்லி தந்த ஒரு விஷயம் தான். NCFன்னு ஒரு 10 டைம் எழுதுனா ஞாபகம் வந்துரும். இத ஒரு நாள் பண்ணா அன்னையோட மறந்துரும். இத நீங்க எக்ஸாம் 75 நாளும் சில சில விஷயங்களை எப்படி எழுத எழுத உங்க மைண்டுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். நேத்து யாரெல்லாம் மெமரி கிளாஸ் வந்து சாரி லிசன் பண்ணிருந்தீங்க? மெமரி எடுத்தோம்ல. எஸ் ஆர் நோ? மெமரி கிளாஸ் நான் ஃபுல்லாவே லிசன் பண்ணேன். எஸ். அந்த மெமரி நமக்கு சொல்லி தர்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் மெமரின்னு ஒண்ணு பார்த்தோம்ல. எப்போதுமே ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரிய வந்து நீங்க லாங் டேர்மா மாத்த முடியும். எப்போன்னா, அத அகைன் அகைன் பண்ணும்போது, ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து லாங் டேர்ம் மெமரியா கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? இதுதான் அங்க நடக்கிற ப்ரொசீஜர். இப்ப நாம அததான் பண்ண போறோம். அடிக்கடி இதையே பத்தி பேசிட்டு இருந்தாலோ, இது சம்பந்தமா பார்க்கும்போது, உங்க லாங் டேர்ம் மெமரியில போய் ஸ்டோர் ஆயிரும். எக்ஸாமே முடிச்சாலும் உங்களுக்கு இது மறக்காது. ஓகேங்களா? சோ NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இது 2005. இங்க வந்து 0ல இருந்து 6 இயர்ஸ். இங்க 0ல இருந்து 8 இயர்ஸ். இது வந்து ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு முழுமையான டெவலப்மெண்ட். இது ஒன்லி கேர் அண்ட் எஜுகேஷன் மட்டும் கொடுக்கும். இது என்னது? எல்லா ஒரு குழந்தைக்கு தேவையான முழு டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை இந்த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் மூலமா தராங்க. அதான் ஹோல் சைல்டு அப்ரோச்னு சொல்லுவாங்க. பிளே பேஸ்டாவும் இருக்கணும். ஒரு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்கன்னா, சைல்டு சென்டர். சைல்ட இப்போ மனசுல வச்சுதான் சொல்லிக் கொடுக்கணும். சும்மா ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்காம உங்களுக்கு இந்த பிளே பேஸ்ட் அந்த மாதிரி கொண்டு போகணும்னு சொல்றாங்க. சோ எமோஷனலா இருக்கணும். பிசிக்கல், காக்னிட்டிவ், சோசியல் டெவலப்மெண்ட் இப்படி இந்த 4லயே ஒருத்தர் கன்சிடர் பண்ணிட்டாங்கனாலே அதுக்கு பேர் என்னது? ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஒரு முழுமையான டெவலப்மெண்ட். ஒரு குழந்தையோட விஷயத்துல ஒரு முழுமையான டெவலப்மெண்ட் கொடுக்கலாம். 3வது ஸ்கீம் இந்த ECCS அண்டர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த NEP நேஷனல் பாலிசி எஜுகேஷன் பாலிசி. இதுவும் ஒண்ணுதான். இந்த 1986 அதுக்கப்புறம் 2020ல கொஞ்சம் மாறி வந்தது. ஆனா அந்த பேர் வந்து சில இடத்துல NEP 1986ன்னு கொடுப்பாங்க. சில இடத்துல NPE 1986ன்னு கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் தவறு கிடையாது. நீங்க எழுத போறது கிடையாது. நம்ம ஒன்லி சாய்ஸ தான் இது பண்ண போறோம். ஓகேங்களா? NPE அப்படிங்கிறது இல்லன்னா நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் சொல்லலாம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது 2020. இது 3 to 6 இயர்ஸ் பத்தின ஏஜ் குரூப்புக்கு சில ரெக்கமெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து ஃபார்மல் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ப்ரீ பிரைமரி எஜுகேஷனோட ஃபார்மல் அதாவது அதுக்கு முன்னாடி உள்ளது இல்ல அந்த நெப்ல. சோ ஃபர்ஸ்ட் ECC தான் இதோட இன்ஸ்டிடியூஷன் பண்ணுது. சோ இதோட ஸ்கீம் 5+3+3+4. ஓகேங்களா? இத பத்தி நம்ம கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். அதாவது நம்ம முன்னாடி என்ன பண்ணிருப்போம்? முன்னாடி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. என்னன்னு தெரியுமா? இப்போ வந்து 5+3+3+4ன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே படிச்சது. 10+2+3 அப்படின்னு ஒண்ணு இருக்கும். 10 இயர்ஸ் படிப்போம். அப்புறம் 10th வர. அப்புறம் 11th அண்ட் 12th. அப்புறம் காலேஜ் 3 இயர்ஸ். இதான் 10+2+3. எஸ் சூப்பர். சோ இந்த ஸ்கீம்ல தான் எல்லாரும் போயிட்டு இருந்தோம். இப்பதான் நெப்னு ஒரு விஷயம் உள்ள வந்திருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 5+3+3+4 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஸ்கீமை பத்தி நான் உங்களுக்கு டீடைலா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். இப்ப இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுவும் எம்பசைஸ் பண்றது ECCங்கிறது யூனிவர்சல் ஆக்சஸ் டு குவாலிட்டி. யூனிவர்சல்னா எல்லாத்துக்கும் பொதுவாவே இதை கொண்டு வர்றதுக்குரிய வழிமுறைகள்ல தான் இந்த நெப் பண்ணிட்டு இருக்கு. சோ இங்கேயுமே அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இந்த வந்து இதுக்காக அங்கன்வாடி ஒர்க்கரை ட்ரெயின் பண்றாங்க. ECC எஜுகேட்டர்னு ஒருத்தவங்களை வச்சு அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வருது. சோ இப்ப ECCல 3 ஸ்கீம் சொன்னேன். அந்த 3ஓட இயர் மட்டும் போட்டு விடுங்க பாப்போம். எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க? நான் எல்லாரோட பேரையுமே சொல்ல முடியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஆன்சர் பண்றவங்க பேரை கண்டிப்பா சொல்லிடுறேன். சிவகுமார் சார், தீபா மேம், கோமதி மேம், AKK அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து சூப்பரா சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் சூப்பர். அவ்வளவுதான். சோ 1986ல வந்தது நெப் தான். அதான் நேஷனல் பாலிசி எஜுகேஷன் NPEன்னு இருக்கு. அவ்வளவுதான். அப்புறம் NCF அது 2005. அப்புறம் வந்து NEP 2020 வந்து 3 to 6 இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 0ல இருந்து 6 வயசு வரையும், இங்க 0ல இருந்து 8 வயசு வரையும் உங்களுக்குரிய டெவலப்மெண்ட்ட குடுக்குறாங்க. இப்ப சொல்லுங்க 0ல இருந்து சாரி அப்போ என்ன கேட்கலாம்? NCF அதோட ஏஜ் குரூப் எதெல்லாம் கன்சிடர் பண்றாங்கன்னு போடுங்க. NCF ஓட ஏஜ் குரூப். எஸ் 0 to 8. பேப்பர் கையில இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் எழுதிடணும். பேப்பர் ரொம்ப கை கொடுக்கும். உங்க கையால ஒரு விஷயத்த எழுதுனீங்கன்னா உங்க கையில இருக்கிற ஒரு நரம்பு நேரா போய் பிரெயின்ல கனெக்ட் ஆகுது. சரிங்களா?
அந்த பிரெயின் வந்து உடனே அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அடிக்கடி நீங்க எழுத எழுத எல்லாமே ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். வாழ்க்கையில நல்ல விஷயங்களை எழுதிக்கிட்டே இருங்க. எனக்கு மேல கோவம் இருந்தா தயவு செஞ்சு எழுதாதீங்க. மறக்கவே மறக்காது. அவ்வளவு மோசமான நரம்பு அது. ஓகேங்களா? எஸ். இப்ப நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். எந்த இயர்ல வந்து ஐசிடிஎஸ் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. மோட்டோரோலா மோட்டோ அவர்களை தவறாக, அதாவது நல்லதா இருக்கு. இப்படி ஒரு வருஷத்தை நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். அவங்க கரெக்டா தான், அதாவது 1க்கு பதிலா 2ன்னு போட்டாங்க. இருந்தாலும் இப்படி ஒரு வருஷம் வரும். 2975வது வருஷத்தில் நம்ம எல்லாம் இருந்தா மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எஸ், எஸ். ஓகே. 1975. ஓகேங்களா? இதுலதான் வந்து ஐசிடிஎஸ் வந்தது. எஸ், கரெக்ட். கிண்டர் கார்டனோட ஃபாதர். கிண்டர் கார்டன் எஜுகேஷனோட ஃபாதர் நேம். எஸ். ஃப்ரெட்ரிச் ஃப்ரைபர். ஃப்ரைட் ரைஸ்ன்னு எதுவும் படிச்சிடாதீங்க. ஓகேங்களா? அப்ப நான் மறக்காதுங்க. கிண்டர் கார்டனுக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 மணிக்கு வரும். ஃப்ரோ பெல்லா 4 மணிக்கு அந்த பெல் அடிச்சுட்டே வரும்னு வச்சுக்கிட்டீங்க. மறக்கவே மறக்காது. கிண்டர் கார்டன் பக்கத்துல ஃப்ரைட் ரைஸ் கடை பெல் அடிச்சுட்டே ஃபோரா வந்து நம்ம இப்ப ஃப்ரோவா மாத்த போறோம். சோ 4 மணிக்கு வரோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கிண்டர் கார்டனோட இது வந்து நம்மளுக்கு மறக்காது. எஸ். மாண்டசரியோட இயர் ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. மாண்டசரியோட அதை வந்து கிரியேட் பண்ண ஃபவுண்டர் வந்து மரியா மாண்டசரி தான். எஸ். நீங்க எல்லாம் யாரு? பிஜிடிஆர்பி டீச்சர்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க வேண்டிய ஆட்கள், இருக்க போகிற ஆட்கள். உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்குமா? இட்ஸ் 1940. கரெக்ட். சோ இதுக்கு வந்து ஃப்ரெட்ரிக் ரிச் கோபல் தான். ஓகே. இப்போ நம்ம பார்த்து முடிச்சது ப்ரீ பிரைமரி. அதுல அடுத்தது நம்ம பார்க்க போறது யுஇஇ. ஓகேங்களா? யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலமெண்டரி எஜுகேஷன். ஓகேங்களா? எலமெண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறத யூனிவர்சல் எல்லாத்துக்கும் பொதுவா கொண்டு போறதுதான் இந்த ஸ்கீம். சோ இதுல என்னன்னா 6ல இருந்து 14 வயசுக்கு உள்ள பிள்ளைங்க. ஓகேங்களா? இப்ப நான் அதுல உடனே ஒரு கொஸ்டின் கேக்குறேங்க. 0ல இருந்து 6 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்களுக்காகவே ஒரு ஸ்கீம் பார்த்தோம். அது என்னது? 0ல இருந்து 6. ஆர்டி 2000. அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் மேம். ஆர்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவ்வளவுதான். அதாவது குழந்தைங்க வந்து இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசுக்குள்ள கம்பல்சரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிகிள். ஆர்டிஇ ஆக்ட்னு சொல்லுவாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. எஸ், சூப்பர். என்பிஇ இயரோட போடணும்ல. 0 to 6ன்னு சொன்னா என்பிஏ உள்ளது 19. எப்போதுமே நெப்ல வந்து 3 ஸ்கீம் இருக்குங்க. 68ல ஒண்ணு வந்துச்சு, 86ல ஒண்ணு வந்துச்சு, 92ல ஒருக்கா வந்திருக்கு, 2020ல ஒருக்கா வந்திருக்கு. அதனால நீங்க நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் போட்டாலே பக்கத்துல இயரை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சேர்த்தே போடுங்க. என்பின்னு போட்டாலும் சரி, நெப்னு போட்டாலும் சரி, 86ஆ 68ஆ 86ஆ 92ஆ 20ஆ அப்படிங்கறது போட்டுருங்க. வைத்தீஸ்வரி மேம் வரிசையா போட்டாங்க. இதை பத்தி நான் முன்னாடி சொல்றேன். இப்போதைக்கு 1986ல வந்துச்சு. 0ல இருந்து 6ஓட அவங்க வேலை முடிஞ்சது. அது எங்க பார்த்தோம்? ப்ரீ பிரைமரியில. எலமெண்டரி அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் உள்ளது. இவங்க வந்து 6ல இருந்து 14 வயசுக்குள்ள பாக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு 8 இயர்ஸ் வந்து கன்சிடர் பண்றது இந்த யுஇ அண்டர்ல வரும். சோ ஃபண்டமெண்டல் ரைட் இதான் ஆர்டிஇ ஆக்ட், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட். எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 8th வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிஇ ஆக்ட். இது வந்து ஹியூமனோட டெவலப்மெண்ட்டுக்கு, வறுமையை ஒழிச்சு கட்டுறதுக்கு, சோசியலா நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ்னா, ஜஸ்டிஸ் கரெக்டா யாராவது சொல்லுங்க பாப்போம். திடீர்னு தமிழ் ஞாபகம், அதாவது என்ன கரெக்டா வரும்னு சொல்ல. யாருக்காவது ஐடியா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சமூக நீதி கரெக்டா சொல்லிட்டாங்க பாருங்க. நம்ம வாழ்க்கை யாரு? சோ சோசியல் ஜஸ்டிஸ். இது எல்லாத்தையும் சிக்னிபிகண்டா கொண்டு போறதா இந்த யுஇ. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூனிவர்சலா நான் என்ன பண்ண போறேன்? 6ல இருந்து 14 வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை கொண்டு வர போறேன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டேன். அதான் யுஇ. இப்போ இதுல என்னென்ன சேலஞ்சஸ் வரும்னா, எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே பொதுவா கொண்டு வரும்போது எல்லாத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அவங்க இருக்கிறதுக்கான லேப் கொண்டு வரீங்கன்னா எல்லா இடத்துக்கும் அந்த லேப் கொண்டு வரணும். ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி கொண்டு வரீங்க, அதாவது பிளே ஏரியாவா கொண்டு வரீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும். இதுல சில சேலஞ்சஸ் இருக்கும். டீச்சர் அதுக்கு ஏத்தாப்புல கிடைக்க மாட்டாங்க. குவாலிட்டியான டீச்சர் கிடைக்கணும். இதுல வந்து ஆண் பெண் வேறுபாடுகள்லாம் சில நேரத்துல இஷ்யூவா வரும்.
ஓகேங்களா? நீங்களே பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு எடுக்கிற அந்த குட்டி ஸ்கூலுக்குலாம் வந்து ஜென்ட்ஸ் எல்லாம் எனக்கு அது தெரியல. உங்ககிட்ட தான் கேட்கலாம்னு நெனச்சேன். போக மாண்டிக்கிறாங்களா? ஜென்ட்ஸ் வந்து எந்த சின்ன ஸ்கூலுக்கும் போய் நான் பார்த்ததில்ல. போக மாண்டுக்காங்களா? இல்லன்னா கவர்மெண்ட் ஏதாவது ரூல் போட்டிருக்கா? லேடீஸ் மட்டும் தான் இந்த ப்ரீ பிரைமரி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எந்த இடத்துலயுமே பார்த்ததில்ல. சோ இவங்க அந்த மீனிங்ல ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அதாவது இந்த சமூக பிளவுங்கிறத அத மீன் பண்ணி சொல்றாங்களா? இல்லன்னா குழந்தைங்களுக்குள்ளேயே ஆண், பெண் குழந்தைகள்ங்கிற பேதம் நெறைய இடத்துல இன்னும் மாறல. சோ அத கூட சொல்லலாம். அண்ட் ஸ்டூடண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது சில்ட்ரன் அப்படிங்கிறது அந்த ஸ்கூல படிக்காம இருக்கிற பிள்ளைங்க. அண்ட் ரிட்டென்ஷன் இப்போ 1வது படிக்க வந்திருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்கள 2வது படிக்க வைக்க முடியாது. ஏன்னா பிள்ளை ஒழுங்கா படிக்கல. இல்லன்னா ஏதாவது வேலைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போறாங்க. அதனால ஸ்கூலுக்குலாம் விட முடியாது. ஏன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள யுனிவர்சலைஸ் பண்ணும்போது நெறைய பிரச்சனைகள் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த யுஇஇல முக்கியமா ஒரு ஆக்ட்ட பத்தி பேசுறாங்க. அதுதான் வந்து ஆர்டிகிள் 21A. சோ இதுதான் இந்த ஆர்டி ஆக்ட்க்கு அண்டர்ல தான் வருது. ஆர்டிகிள் 21A அப்படிங்கிறது தான் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். எத்தன வயசுல இருந்து எத்தன வயசுக்குள்ள? 6ல இருந்து 14 வயசுக்குள்ள கம்பல்சரி எஜுகேஷன் குடுக்கணும்னு சொன்ன ஒரு ஆர்டிகிளோட பேர போடுங்க பாப்போம். ஆர்டிகிள் 21A அவ்வளவுதான். சூப்பர். 21Aல தான் எத்தன வயசு? 6ல இருந்து 14 வயசு. யாரெல்லாம் கையில பேப்பரோ, பெண்ணோ வச்சு எழுதிட்டு இருக்கீங்களோ, பக்கத்துல கனெக்ஷன் போட்டு எழுதுவீங்க. ஓகேங்களா? உங்கள நான் வந்து இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஹிண்ட் அப்படிங்கிறது 6 டூ 14 யுஇக்கு அண்டர்ல 6 டூ 14ன்னு இருக்கணும். ஃபண்டமெண்டல் ஆக்ட்ன்னு இருக்கணும். ஆர்டிகிள் 21A இவ்வளவு இருந்தாலே உங்களுக்கு போதும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்னென்ன சேலஞ்சஸ் வருங்கிற விஷயத்த நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்குலாம் தெரிஞ்சிரும். இத நான் சொல்றேன். எத மைண்ட்ல வைக்கணும், எத நோட்ஸ் எடுக்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா, உங்களுக்கு இத 2 விஷயமா சொல்லலாம். வெறும் 30 மார்க்ன்னு சொல்லலாம். 30 மார்க்ன்னு சொல்லலாம். அதனால தான் சொல்றேன். இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கவும் முடியாது. இம்பார்ட்டன்ஸே குடுக்காம விடவும் முடியாது. சோ அத எப்படி கொண்டு போணுமோ அப்படி கொண்டு போணும். சோ யுஇஇல முக்கியமான கோல் ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. யுனிவர்சல் அக்சஸ் ஓகேங்களா? எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் யுனிவர்சல் அக்சஸ். யுனிவர்சல் என்ரோல்மென்ட். இந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து நான் எஜுகேஷன்ங்கிறது எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அவைலபிளா இருக்கணும்னு சொல்றது தான் இந்த யுனிவர்சல் ஆக்சஸ். யுனிவர்சல் என்ரோல்மென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா எலிஜிபிள் இப்ப 6 வயசு ஆச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸ் தான் எலிஜிபிள் சில்ட்ரன் சொல்றாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ரோல் பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து என்ன சொல்றாங்க? யுனிவர்சல் என்ரோல்மென்ட். யுனிவர்சல் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூல் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்கன்னா, அவங்கள கடைசி வரையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்கார வைக்கிறது கிடையாது. படிக்க வைக்கிறது. அடுத்தடுத்த லெவல். சில பேர் இந்த இடையில வந்து வேணான்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணாம இந்த ரொம்ப தமிழ்ல சொல்லணும்னா ரிட்டன்ஷன்னா தேக்கம். அவங்கள ஸ்கூலுக்குள்ள உள்ள இதுலயே வச்சுக்கிறது தான் வந்து யுனிவர்சல் ரிட்டன்ஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபைனலி நம்ம அச்சீவ் பண்ணுவோம். யுனிவர்சல் அச்சீவ்மென்ட். சோ இதுல முக்கியமா இந்த 3 பத்தி தான் எல்லா இடத்துலயுமே பேசியிருப்பாங்க. ஆக்சஸ், என்ரோல்மென்ட், ரிட்டன்ஷன். சில இடத்துல இது வருது. அச்சீவ்மென்ட்ங்கிறது அது வந்தா நீங்க அத எடுத்துக்கலாம். இப்போ நீங்க நிமோனிக் தான் போட போறீங்க. நிமோனிக் அப்டின்னா என்னன்னு சொல்லிர்றேன். நான் சில வார்த்தைகளுக்கு உங்களுக்கு நான் பின்னாடி ஒரு டெக்னிக் சொல்றேன். எல்லா வார்த்தைகளையும் உங்களால மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்க முடியாதுன்னா, நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர மட்டும் வச்சு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல்ங்கிறது எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. அப்ப 2வது நம்மளுக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது ஆக்சஸ் ஏ, என்ரோல்மென்ட் இ, ரிட்டன்ஷன் ஆர். ஓகேங்களா? அச்சீவ்மென்ட் கூட விட்டுருங்க. இந்த 3 தான் கேட்பாங்க. அச்சீவ்மென்ட்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2 ஏ. டபுள் ஏ, இஆர் இல்லன்னா ஆர்இ அப்படி போட்டு வச்சுட்டீங்கன்னா, அதுக்கு பேரு தான் வந்து ஏஇஆர்ன்னு வச்சுட்டா ஆக்சஸ், அச்சீவ்மென்ட் 2யும் ஒரே இதுக்குள்ள கொண்டு வந்துருங்க. என்ரோல்மென்ட், ரிட்டன்ஷன். இது 3 தான் எதோட கோலு? யுடபிள்யூஇ யோட கோல். யுனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். இப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எஸ். சூப்பர். இதுல யாரோ ஒருத்தவங்க கரெக்ட்டா ஏரியான்னு போட்டிருக்காங்க பாருங்க. அழகா வந்துரும் போல. ஏரியா. யுஇன்னா என்ன நிமோனிக் போடுவீங்க? அதான் உங்கள மாதிரி பிரில்லியன்ட் பீப்பிள்லாம் இருந்தா தான் எனக்கே ஐடியா வருது பாத்தீங்களா? அப்படிதான் வரணும். இப்படிதான் இதுக்கு பேர் தான். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு வகையில உங்களோட நாலேட்ஜ் இருக்க தான் செய்யும். எஸ் எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ நிமோனிக் சொல்லுங்க. யுஇஇ நிமோனிக் என்ன? எல்லாரும் போடுங்க. யுஇஇ ஏரியா. சூப்பர். ஏரியா அவ்வளவுதான். எரிவாயா ஞாபகத்துல அந்த மாதிரி. சோ ஆக்சஸ், அப்புறம் ரிட்டன்ஷன், என்ரோல்மென்ட்,
அச்சீவ்மெண்ட். இதுக்கு ஒண்ணும் ஆர்டர் கிடையாதுங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. சோ ஆக்சஸ்னா எல்லாத்துக்கும் ஆக்சஸபிளா இருக்கணும். என்ரோல்மென்ட்னா எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரிட்டன்ஷன்னா அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து காலேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி வரையும் ஸ்கூல் படிப்புங்கிறத கரெக்ட்டா முடிக்கணும். அதே மாரி அந்த ரிட்டன்ஷன்லயே நெறைய இருக்கு. ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்துறக் கூடாது. அதையும் கன்சிடர் பண்ணணும். 1 வருஷம்னா 1 கிளாஸ் அந்த இதையும் நம்ம கன்சிடர் பண்ண வைக்கணும். சோ நம்ம இப்ப ப்ரீ பிரைமரி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஐசிடிஎஸ் பார்த்துட்டோம். இசிசிஇ பார்த்தோம். ஃபைனலா பார்த்தது வந்து யுஇஇ யுனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். எலிமெண்டரி எஜுகேஷனோட இயர் என்ன குடுத்திருந்தாங்க? எஸ் 6 டூ 14. அப்பன்னா 1வதுல இருந்து 8வதா? 1வதுல இருந்து 8வது. எஸ். இந்த பிரைமரி அது வந்து எலிமெண்டரி. பிரைமரிய வந்து 1 டூ 5ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஜ் வந்து 6ல இருந்து 10 இயர்ஸ். இந்த அதாவது ப்ரீ பிரைமரிக்கு அப்புறம் இந்த பிரைமரி வரும். ஏன்னா உங்களுக்கு 2 வார்த்தைகள் அடிக்கடி வரும். குழம்பக்கூடாது. பிரைமரின்னா என்ன? எலிமெண்டரின்னா என்ன? 2மே மாத்தி மாத்தி சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணு தெளிவா பார்த்தீங்கன்னா, பிரைமரிங்கிறது 5த் வரை. 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5த் வரையா இருக்கிறத பிரைமரின்னு சொல்லுவாங்க. எலிமெண்டரிங்கிறது 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8த் வரையும் எலிமெண்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ பல இடத்துல எலிமெண்டரிங்கிறத பேச்சு வழக்குல யூஸ் பண்றத விட்டுட்டாங்க. முன்னாடி எலிமெண்டரி ஸ்கூல் நெறைய இருக்கும். 8த் வரை தான் நெறைய ஸ்கூல் இருக்கும். இப்போ இருந்தா 5த் வரையும் இருக்குது. இல்லன்னா 10த் இல்லன்னா 12த் அப்படி இருக்கிறதால பிரைமரிங்கிறது வார்த்தை வருது அவ்வளவுதான். சோ 6ல இருந்து 10 வயசு குழந்தைகளுக்காக கொண்டு வந்தப்பட்ட எஜுகேஷன் டைப் தான் இந்த பிரைமரி எஜுகேஷன். இது வந்து ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். அவங்க வந்து 3 விஷயத்த குழந்தைங்களுக்கு 1ல இருந்து 5 வயசுக்குள்ள சொல்லணும்னு சொல்றாங்க. முதல்ல ரீடிங், அப்புறம் ரைட்டிங், அதுக்கப்புறம் அரித்மெட்டிக். சோ இதுக்கு நிமோனிக் வந்து இந்த ட்ரிபிள் ஆர் அப்படிதான். ஓகேங்களா? ட்ரிபிள் ஆர்ல கன்சிடர் பண்ணோம். ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். இவங்களோட முக்கியமான ஃபோக்கஸ் வந்து லிட்ரசி. ஒரு எழுத சொல்லிக் குடுக்குறது. நியூமரசி சின்ன அடிஷன், நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிறது. ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேட்ஜ். ஒரு பேசிக்கான ஒரு நாலேட்ஜ எல்லா சப்ஜெக்ட்லயும். ஒரு தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே குழந்தைகளுக்கு இப்ப சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையுமே சொல்லிக் குடுக்குறது தான் இந்த பிரைமரி எஜுகேஷனோட வேலை. சோ லிட்ரசி லிட்ரசி அப்படிங்கிறது எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரசிங்கிறது லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷனல் நாலேட்ஜ்ங்கிறது ஒரு பேசிக்கான சில விஷயம். இப்ப சயின்ஸ்ன்னு போனீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பெரிய லெவல்ல நீங்க சொல்லிக் கொடுக்க முடியாது. பட் சூரியன் எப்படி நம்மளுக்கு சூரிய லைட் வந்து எந்த மாதிரி ஹெல்ப் ஆகுது? இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள லைட்டா அது அவங்க அங்கருந்து எப்படி வருது? மழை எப்படி வருது? இதெல்லாம் கதை மாதிரி சொல்லலாம். இந்த ஃபவுண்டேஷனல் நாலேட்ஜ அவங்க பிரைமரில குடுக்க சொல்றாங்க. எஸ் அப்படி கூட வச்சுக்கோங்க. அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க எங்கேயுமே இந்த 3 Rன்னு தான் சொல்லுவாங்க. நார்மலா எல்லா புக்ஸ்லயுமே இந்த 3 R டெக்னிக்க தான் யூஸ் பண்றதா சொல்லுவாங்க. அதான் ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். அரித்மெட்டிக்னா ஒண்ணும் இல்ல. சிம்பிள் அடிஷன், டிவிஷன் இது சரி. அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன தான் அரித்மெட்டிக்ன்னு சொல்லுவாங்க. இத குழந்தைங்களுக்கு 5 வயசுக்குள்ள ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய வச்சுக்கணும். இதுல என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டீச்சிங் தான். சோ அந்த டீச்சருக்கு அத பத்தின நாலேட்ஜ் இருக்கணும். கிளாஸ் ரூம் என்விரான்மென்ட் அதுக்கு ஏத்தாப்புல அமையணும். லேர்னிங் அவுட்கம் நம்ம என்ன நினைப்போம், குழந்தைங்களுக்கு இந்த 3 விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு. லேர்னிங் அவுட்கம்னா, நீங்க அங்க போயிட்டு அந்த ஃபைனலா அந்த குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வரதுல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதான் அந்த லேர்னிங் அவுட்கம் கொண்டு வரதுல உள்ள இது. அண்ட் அப்பர் பிரைமரி. சோ இப்போ ஒரு 5த் வரையும் போயிட்டு, அதுக்கு அடுத்த லெவல் இந்த 6த் டூ 8த் இருக்குல்ல, அது அப்பர் பிரைமரின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்சிஷன்ல சில இஷ்யூஸ் வரும். ஏன்னா, அந்த 5வதுல வரையும் ஒரு மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட் 6, 7, 8க்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போகும்போது, அந்த டிரான்சிஷன் பீரியட்ல சில இஷ்யூ வரும்னு சொல்றாங்க. இப்போ முக்கியமா அடுத்தது. எல்லாத்துலயும் இந்த ஸ்கீம பத்தி பார்ப்போம்ல, இங்கேயே பார்க்க போறோம். நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 2. 1986 அண்ட் 1992 இவங்க 2 பேருமே பிரைமரி ஸ்கூலிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ரூரல் அண்ட் இந்த ஒரு சில மார்ஜினலைஸ்ட் ஏரியா. அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட இந்த பகுதியில இருக்க பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்காது. கிராமப்புறத்திலயும் சரி, சில ட்ரைபல் பழங்குடி மக்கள் இருக்கிற இப்படி மார்ஜினலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு கோடு போட்டு ஒரு ஏரியாக்குள்ள வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிரைமரி ஸ்கூல் அதாவது 1ல இருந்து 5க்குள்ள அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்கீம்? நெப்போட 1986ம் 1992 ஓகேங்களா? இந்த 2 ஸ்கீம்லயே வந்து அத பத்தி தான் பேசியிருக்காங்க. பிரைமரி ஸ்கூலிங் பத்தி. இதுதான். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இத உட்காந்து படிங்கன்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன்ல, இதுல இருக்க எல்லாத்தையும் உட்காந்து படிங்கன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கிளாஸ் எடுக்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டா உங்களுக்கு இந்த டேபிள்லாம் ஓகேவா? இப்படி டேபிள் போட்டா ஈஸியா? இல்லன்னா எங்களுக்கு அ என்ன சொல்றது? பாயிண்டா தான் இருக்கணுமா? இப்ப கோடு போட்டா என்ன அர்த்தம்? வேண்டான்னு அர்த்தமா? வேணும்னு அர்த்தமா?
எஸ். எனக்கு டேபிள் ரொம்ப ஈஸியா இருக்கும். கம்பேர் பண்ணி படிக்கவோ சரி. இல்லன்னா அந்த டேபிள பார்த்தாலே அந்த கதை புரிஞ்சிரும். எஸ். இந்த கோடு போட்டுருக்கீங்களே! அதான் எழுதிக்கல. ம். ஓகே. பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். 1 டூ 5 ஏஜ் வந்து 6 டூ 10. இங்க எலிமெண்டரிங்கிறது 1 டூ 8 6 டூ 14. இங்க ஃபவுண்டேஷனல் லிட்ரசி, நியூமரசி, பேசிக் அந்த சப்ஜெக்ட் ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட். இந்த எலிமெண்டரிய பொறுத்த வரைங்கன்னா, இந்த பிரைமரி அப்பான் பிரைமரி காம்ப்ரிஹென்சிவ் ஃபவுண்டேஷனல் லேர்னிங் பிரிப்பேர் ஃபார் செகண்டரி. ஏன்னா அவங்க 5த்துக்கு அப்புறம் இந்த 6த், 7த், 8த் இதையும் படிக்கிறதால அவங்க வந்து அதுக்கப்புறம் போறது எங்க செகண்டரி. இத வந்து அப்பர் பிரைமரின்னு வச்சுக்கலாம். 6, 7, 8 இருக்குல்ல அது அப்பர் பிரைமரின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி போகும்போது நீங்க வந்து செகண்டரிக்கு பிரிப்பேர் பண்ண வேண்டியது இதுல ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இது வந்து பிராடர் எலிமெண்டரி எஜுகேஷனுக்குள்ள தான் இந்த பிரைமரி எஜுகேஷன் வரும். இது வந்து ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட் 2009. அதாவது 6ல இருந்து 14 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொன்னாங்கல்ல, அது இந்த எலிமெண்டரி எஜுகேஷன் அண்டர்ல. கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, யுஇஇ எல்லாத்துக்கும் எலிமெண்டரி எஜுகேஷன கொண்டு போணும். அந்த இதுக்குள்ள தான் இவங்க 2 பேருமே வருவாங்க. இங்க மட்டும் இந்த விஷயத்த அழுத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ரொம்ப என்ன சொல்றது, நீங்க வித்தியாசம் கேட்பீங்களான்னு தான் இது பண்ணேன். இப்படி பர்ட்டிகுலரா இதுல உள்ளது, அதுல உள்ளதுலாம் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு டீச்சருக்கு இந்த நாலேட்ஜ் இருக்கணும். சோ இதுல வந்து இனிஷியலா 5 இயர்ஸ் சொல்றது, இது வந்து பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி. அப்பர் பிரைமரிங்கிறது இந்த 6த் டூ 8த் தான் அப்பர் பிரைமரின்னுவாங்க. 1 டூ 5 வந்து பிரைமரி. கரிக்குலம் அப்படிங்கிறது இந்த பேசிக் கான்செப்ட், ஸ்கில், பிளே பேஸ்ட் எல்லாமே பார்ப்பாங்க. இதுலயும் அதேதான். அத விட கொஞ்சம் காம்ப்ளக்ஸான சப்ஜெக்ட்டையும் பார்ப்பாங்க. ஸ்கூலிங்கோட ஃபார்மல் ஸ்டெப்ங்கிறது பிரைமரி தான். இப்பதான் வந்து ப்ரீ கேஜி, யுகேஜிலாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்ல. சோ ஃபார்மலா எஜுகேஷன்னாலே பிரைமரில தான் ஸ்டார்ட் ஆகும். சோ இது வந்து எலிமெண்டரிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல், ஃபவுண்டேஷனல் அண்ட் கம்பல்சரி ஸ்கூலிங்ன்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் முதல் 2 லைன் தான். இத தவிர இதுல வேற கொஸ்டினே வராது. இது நெறைய பேருக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். எலிமெண்டரின்னு கேட்டா 6ல இருந்து 14 இயர்ஸ். 2யுமே சேர்ந்து. பிரைமரி, அப்பர் பிரைமரி 2ம் சேர்ந்தது தான் என்னது எலிமெண்டரி. பிரைமரிங்கிறது ஒன்லி பிரைமரி 6 டூ 10 மட்டும். சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எந்த பிரைமரி எஜுகேஷன்ல கிளாஸ் லெவல்ஸ் எந்தெந்த கிளாஸ் லெவல் கன்சிடர் பண்றாங்க? எஸ். சூப்பர். 1 டூ 5. பிரைமரி லெவல்ல எது ஃபோக்கஸ் ஏரியா? மேஜர் ஃபோக்கஸ் ஏரியா அட் த பிரைமரி லெவல் ஆஃப் எஜுகேஷன். எஸ். தேவி மேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணவேணி அவர்கள் முன்னாடி உள்ளது. சசிகுமாரி அவர் சாய்குமாரி சாரி. மணி அவர்கள், வைத்தீஸ்வரி அவர்கள், பிரேம சுந்தரி அவர்கள், லட்சுமி அவர்கள், அனிதா அவர்கள், விஜயலட்சுமி அவர்கள். ஓகே. இப்படி சூப்பரா போட்டேருங்க. இன்னொரு விஷயம் உங்களோட நேம வந்து கொஞ்சம் மாத்தி உங்களோட நேம்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா, சும்மா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சீக்ரெட் சொல்றேன். எப்போதுமே வந்து நம்ம ஏதாவது பேசும்போது ஒரு தேவதைகள்லாம் போவாங்களாம். நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிருவாங்களாம். நான் வேற ஏதாவது ஆர்வத்துல யாரு ஃபர்ஸ்ட்டா வந்து ஆன்சர் போடுறீங்களோ அவங்க பிஜிடிஆர்பி பாஸ்ன்னு சொல்லிருவேன். சோ நீங்க போட்டுருவீங்க. உங்க பேர ரீட் பண்ணும்போது கரெக்ட்டா அவங்க வந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த நேரத்துல வை என்னது விவோ, ரெட்மி அப்படிலாம் சொன்னேன்னா எப்படி? நல்லா இருக்காதுல்ல. அதனால சொல்றேன். எஸ். அன்வர் அவர்கள். ஆ ஓகே சூப்பர். எஸ் அவங்க எக்ஸ்ட்ரா மிட் டே மீல் அதெல்லாம் வந்து எலிமெண்டரி எஜுகேஷன்ல இருக்கு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அதனால தான் ஃபர்ஸ்ட்டே குழப்பல. எஸ் சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. பேரை பார்த்தோனே தெரியும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? ஈக்குவலா எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கல்வியில வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு ஈக்குவலா குடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லப்போகுது. அப்ப எதெல்லாம் தாண்டி அவங்களோட பேக்ரவுண்ட் பார்க்கக்கூடாது. அவங்களோட ஜெண்டர் பார்க்கக்கூடாது. காஸ்ட் பார்க்கக்கூடாது. ரிலிஜன் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு டிசேபிளான்னு கூட பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப் குடுக்கறது, ஃப்ரீ எஜுகேஷன், மிட் டே மீல். இந்த மிட் டே மீல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே மிட் டே மீல் தான். இந்த இவ்ளோ பெர்சென்டேஜ், அவ்ளோ பெர்சென்டேஜ்லாம் இல்ல. ஸ்பெஷல் கோச்சிங் யாருக்கு தேவைப்படுதோ, அதாவது ஸ்டூடண்ட் அடிப்படையில குடுப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே இப்ப நீட் கோச்சிங்லாம் யாருனாலும் இங்க ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ணிக்கலாம்னு கவர்மெண்ட்டே டிஎன்பிஎஸ்சி, நீட்டுக்குலாம் கொண்டு வராங்க. இன்க்ளூசிவ் பிராக்டிஸ். இன்க்ளூசிவ்னா யாருக்காவது தமிழ்ல என்னன்னு தெரியுமா? உமா மேம். அப்புறம் எங்களுக்கு சொல்லுங்க மேம். என்னது மேம்?
என்ன சொல்றேன்னு சொல்லுன்னு தெரியல. சூப்பர். உள்ளடக்கம். பக்காவா சொல்லிட்டீங்க. உமா மேம் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சாரி. பிஜிடிஆர்பி பாஸ் ஆகுறத பத்தி சொல்றாங்க. ஓகே சூப்பர். அவ்வளவுதான். அனைத்தும் உள்ளடக்கிய கல்வி முறை. எல்லாரும் ஈக்குவலா உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்றதுதான். சோ இன்க்ளூசிவ் பிராக்டிஸ்ங்கிறது ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே அந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நீங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது என்னன்னா ஒரே ஒரு பிசிக்ஸ்ல எல்லாம் சிலது இருக்கும். ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். ஆனா முக்கால்வாசி அது வந்து டெமான்ஸ்ட்ரேஷனா தான் இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன்னா ஒரு டீச்சர் தான் உங்களுக்கு குடுப்பாங்க. இந்த இது இப்படி யூஸ் பண்ணணும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 பேரையோ, 5 பேரையோ சேர்த்து ஒரே ஒரு இடத்துக்கு கூப்ட்டு, அவங்களுக்கு ஒரு ஹெட்ட வச்சுப்பாங்க. அந்த பையன் மட்டும், அந்த பொண்ணு மட்டும் அத வந்து சொல்லி காமிக்கிற மாரி, செஞ்சு காமிக்கிற மாரி இருக்கும். எல்லாரும் டச் பண்ண மாட்டாங்க. இதனால என்ன ஹேண்ட்ஸ் ஆனே தெரியாம அவங்களுக்கு அடுத்தது எப்படி அத யூஸ் பண்ண தோணும். அதனால தான் ஒரு விஷயத்த பண்ணா எல்லாத்தையும் உள்ளடக்கி சில விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த இன்க்ளூசிவ் பிராக்டிசஸ் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதுல வந்து இவங்க டிசேபிள கூட இப்ப சில பேர் வந்து சில டிசேபிலிட்டி இருக்கும்ல. இப்ப நீங்க ஆட்டிசம் ஸ்டூடண்ட்ஸ வேணுமா ஒரே இடத்துல வைக்க முடியாது. பட் சில உடல்நல குறை இருக்கிறவங்கலாம் வந்து நீங்க அந்த காரணத்த காட்டி அவங்களுக்குன்னு தனி ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு சில விஷயத்த இல்லாம பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இன்க்ளூசிவ் முறைக்குள்ளேயே அவங்க வந்தாங்க. அண்ட் ரிசர்வேஷன் பாலிசி. இது எல்லாமே. சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேறுபாடு இருக்க தானே செய்யுது. என்னன்னாலும் அந்த சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அவங்களோட பின்புலம் இருக்குல்ல. இது வந்து ஒரு ஒரு மேஜர் ப்ளே பண்ண தான் செய்யும் எஜுகேஷன பொறுத்தவரை. நீங்களே பாருங்க. ஒரு 20,000 சம்பாதிக்கும்போது உங்க குழந்தைங்கள ஒரு இடத்துல படிக்க வச்சிருப்பீங்க. ஒரு 50,000க்கு போறீங்கன்னா ஒரு இடம் மாறுவீங்க. இடம் மாறுறது மீன்ஸ் ஸ்கூலோட லெவல மாத்துவீங்க. ஒரு ரூ. 1,00,000 நீங்க சம்பாதிக்கும்போது உங்க குழந்தைக்கு வேற இடத்த மாத்துவீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் படிச்ச இடத்த விட என் குழந்தை அடுத்த லெவல்ல படிக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அப்புறம் என்ன நடக்கும்? நீங்க 10,000 சம்பாதிக்கிறவங்க குழந்தை ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குதுன்னா, ஆ ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவங்களோட குழந்தை தெரிஞ்சுக்கிற விஷயத்த விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்படி கொண்டு போகக்கூடாது. எல்லாத்தையுமே இன்க்ளூசிவா எனக்கு இது கிடைக்குதுன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் கிடைக்கணுங்கிறத கொண்டு வரதுக்காக தான் இந்த ஈக்குவலைசேஷன். ஆ சோ நான் சில விஷயத்துக்கு மட்டும் தமிழ்ல போட்டிருப்பேன். அ வேற டிஜிட்டல் டிவைட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு டிஜிட்டல் டிவைடுங்கிறது நீங்களே நெறைய இந்த கொரோனா டைம்ல பார்த்திருப்பீங்க. சில பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொன்னா மொபைல் இருக்காது, நெட் இருக்காது. சோ இதான் டிஜிட்டல் டிவைட். டிஜிட்டலி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மொபைலோ, நெட்டோ இதெல்லாம் வந்து பிளவுபட்டிருக்கும். நம்மளுக்கு கிடைக்காம போகும். அண்ட் குவாலிட்டி வேரியேஷன்ஸ் அக்ராஸ் இன்ஸ்டிடியூஷன் அதான் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ என்னெல்லாமோ பேர் இருக்கு. சோ ஒவ்வொன்னுக்கும் ஒரு குவாலிட்டிங்கிறது சேஞ்ச் ஆகுதுல்ல. இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கிறதால தான் எல்லாத்துக்கும் பொதுவா எல்லாத்தையும் உங்களால குடுக்க முடியல. இத வந்து ஈக்விட்டிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்த திருத்தமா சொன்னவங்க பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தான். சோ அந்த லா விஷயத்துல நமக்கே தெரியும் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், நீங்க இந்த ரிசர்வேஷன் அதெல்லாம் பத்தி என்ன சொன்னாலும், எஜுகேஷன்ல ஒரு ஈக்விட்டிய கொண்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. ரிசர்வேஷன்ல சில விஷயங்கள நீங்க கொண்டு வரீங்கன்னா, அது ஜாப்க்காக கொண்டு வருவீங்க. ஸ்காலர்ஷிப்லாம் கொண்டு வராங்கன்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இருக்கு. காஸ்ட் அடிப்படையிலயும் இருக்கு. ரிலிஜன் அடிப்படையில நெறைய அடிப்படையில இருக்கு. ஆனா எஜுகேஷன்ல மட்டும் எந்த பாகுபாடும் கொண்டு வரக்கூடாதுன்னுவாங்க. ஓகேங்களா? இதுல ரொம்ப வலியுறுத்தினவரு நம்ம அம்பேத்கர் அவர்கள். அதுக்கப்புறம் நம்ம கோத்தாரி. கோத்தாரி கமிஷனும் இத பத்தி இந்த ஈக்குவலைசேஷன பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "தி டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் பீயிங் ஷேப்ட் இன் ஹர் கிளாஸ் ரூம்." ஒரு கிளாஸ் ரூம்ல தான் நம்ம நாட்டோட தலையெழுத்தே தீர்மானிக்கப்படுது, ஷேப் பண்ணப்படுது. அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள வந்து கோத்தாரி வந்து இந்த ஈக்குவலைசேஷன சொல்றதுக்காக, எல்லாத்துக்கும் ஈக்குவலா நீங்க எல்லாத்துக்கும் குடுத்தா, இப்போ உங்க கிளாஸ் ரூம்ல 10 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 10 பேர்ல ஒருத்தர் நாளைக்கு சிஎம்மோ, பிஎம்மோ, நாசால போய் விஞ்ஞானியா உட்காரலாம். சோ ஒரு கிளாஸ் ரூம நீங்க அப்படி ஈக்குவலா வடிவமைச்சீங்கன்னா, எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டியது எல்லாத்துக்கும் கிடைக்கும். சோ அததான் அந்த கோத்தாரி வந்து சொல்லியிருக்காரு. இதோட இயர் வந்து 1964ல இருந்து 66 வரை. இல்ல 2 6 வருதா? 4 எங்க வந்துச்சு? 4 சூப்பர். சார்ஜன் அக்கம்மாள் அவர்கள் சொல்லிட்டாங்க. சார்ஜன் கமிட்டி. வேற லெவல்ல இருக்கீங்க மேம். ஓகே. ஆ இது வந்து உங்களுக்காக தான் இந்த டேபிள். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான். அதனால டேபிள பார்த்துலாம் ரொம்ப ஒரி ஆகக்கூடாது. ஈக்குவலைசைஸ் பண்ணி எல்லாத்தையும் குடுக்குறீங்கன்னா, சில குரூப்பா டிவைட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த டார்கெட் குரூப்ன்னு சொல்ட்டு, ஸ்கெட்யூல் காஸ்ட்ன்னு அவங்க எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சோசியல்லா சில விஷயங்கள்ல அவங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கலி மார்ஜினலைஸ்ட் அண்ட் ஃபேஸ் சோசியல் எக்ஸ்க்ளூஷன் இன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி. அவங்களுக்காக ஒரு குரூப் வந்து இது வந்து ஸ்கெட்யூல் காஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஸ்கெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிறது இவங்க வந்து ஜியோகிராபிக்கலா இவங்க என்னன்னா உங்க ஊருக்குள்ள தான் இருப்பாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க.
அதாவது ஒரு தனிப்பே படுத்த மாதிரி இருப்பாங்க. இந்த எஸ்டி அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த ஏரியாவே இந்த பழங்குடியினர்ன்னு இருக்காங்கல்ல, அவங்க ஜியோகிராபிக்கலாவே ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு லிட்ரசி கிடைக்காது. ஏன்னா, சில பேர் நீங்களே நெறைய டீச்சர்ஸ்லாம் நல்லாசிரியர் விருது வாங்குறவங்கலாம் பாருங்க, அந்த மலையில போய் வேலை பார்க்கறதுக்கு இங்க இருந்து அ எனது ஆத்துலலாம் நீந்தி போய்லாம் நெறைய பேர் கத்துக் குடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? லிட்ரசிக்கு இவங்க இந்த எஃபோர்ட் போடலன்னா அவங்களுக்கு அந்த படிப்பே கிடைக்காது. அந்த டீச்சர் போலன்னா என்ன ஆவறது? சோ இதெல்லாம் வந்து அங்க இஷ்யூ இருக்கு. ஓபிசி அப்படிங்கிறது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். இவங்க எப்படின்னா, எக்கனாமிக்கலாவும் சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எஜுகேஷன் மொபாலிட்டி எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாரி கிடைக்கணும். இவங்க எக்கனாமிக்கலா கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க? சோசியலா தள்ளி வச்ச மாரி இருப்பாங்க. இவங்க ஜியோகிராபிக்கலா ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க வந்து எக்கனாமிக்கலா அடுத்தவங்க கூட அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி இருப்பாங்க. சார்ஜென்ட் அப்படிங்கிறது ஒரு கமிட்டி மேம். பிரிஸ்சில்லா மேம். அத கிரியேட் பண்ண ஒரு பேரு சார்ஜென்ட். அத பத்தி நம்ம பின்னாடி அந்த கமிட்டில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெறைய கமிட்டி இருக்கு. யார் யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த கமிட்டிக்கு அவங்க பேர வச்சுருவாங்க. அது மாதிரி இந்த ரோடு போடுறவங்களுக்கெல்லாம் அந்தந்த ரோடு போடுறவங்களுக்கு வைக்க மாட்டாங்க. தலைவர்கள் பேர் வைக்கிறாங்கல்ல. இனிமேட்டு ரோடு போடுறவங்க பேர வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ரோடு போடுவாங்க. இப்ப எதுக்கு வந்து சார்ஜென்ட் வந்து எதுக்காகன்னா, உங்க அந்த கமிட்டியோட ஹெட் சார்ஜென்ட்டா இருப்பாரு. அதனால அதுக்கு சார்ஜென்ட் கமிட்டி. இது வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்த ஒரு கமிட்டி. ஓகேங்களா? கேர்ல்ஸ். அதாவது நம்மளுக்கே தெரியும். ஜெண்டர் பயாஸ்லாம் இருக்கதான் செய்யுது. சில குழந்தைங்க வந்து டிராப் அவுட் ஆயிருவாங்க. 10த் வரை தான் படிக்க வைப்பாங்க. 12த் வரை தான் படிக்க வைப்பேன்லாம் இருப்பாங்க. சோ இந்த டிராப் அவுட்டுக்காக ஒரு இது அண்ட் ஃபியூவர் ஆப்பர்ச்சுனிட்டி. நெறைய ரீஜியன்ல குழந்தைகள படிக்க வைக்க மாட்டாங்க. பெண் குழந்தைகள. இந்த மாரி விஷயங்கள் இன்னும் இருக்கதான் செய்யுது. சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி. இது வந்து நெறைய இடத்துல நீங்க வந்து நம்ம தமிழோட செட் பேப்பர நீங்க பார்த்தீங்கன்னு தெரியல. நெறைய நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஷார்ட் ஃபார்ம்ல குடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நெட்லயுமே இப்பல்லாம் ஷார்ட்ல குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபுல்லா குடுத்தா நமக்கு புரியும்னு சொல்லிட்டு, ஷார்ட்டா குடுத்துருவாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த சிடபிள்யூஎஸ்ன்னு குடுத்தோம்னா, சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா? இதுதான் வந்து இது என்னன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வித் ஸ்பெஷல் எய்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரெயின் டீச்சர். எல்லாத்தையுமே ஒரு சில்ட்ரன் டிசேபிளா இருந்தனா கூட அவங்கள எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களுக்குரிய ஸ்பெஷல் எய்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, அதையும் உள்ள கொண்டு வந்துடணும். அதுக்குன்னு ட்ரெய்னிங் டீச்சர்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படும்போது பண்ணணுங்கிறதுக்காக சில இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரூரல் சில்ட்ரன் ப்ராப்பரா ஸ்கூல் இல்ல, டீச்சர் இல்ல, மெட்டீரியல் இல்ல. அவங்க எல்லாத்துக்குமே. ஆ எஸ். தேங்க் யூ புவனா அவர்கள். யாராவது கேட்பீங்கன்னு நினைச்சேன். சிடபிள்யூஎஸ்என் இங்க சில்ட்ரன் வித் டிசபிலிட்டின்னு போட்டிருக்கேன்ல. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புவனா மேம் போட்ட மாதிரி சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட். இதுதான் அதான் ஷார்ட் ஃபார்ம்ல நெறைய இடத்துல கேட்பாங்க. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீடுன்னு சொல்லிட்டு. சோ அத நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அர்பன் புவர் ஸ்லம் டெவலப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியும்ல. நகர்ப்புறத்துல தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கா சில பிரச்சனைகள் இந்த ஸ்லம்ல இருக்கிறவங்க. சோ அவங்களுக்காக ஒரு டார்கெட் குரூப்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. மைனாரிட்டி ரிலிஜியஸாவோ, அதாவது மதசார்புலயோ, ஒரு கல்ச்சரலாவோ அவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க பீப்பிளுக்குலாம் அந்த மைனாரிட்டி குரூப்ன்னு கொண்டு வந்திருப்பாங்க. மைக்ரன்ட் ஓகேங்களா? சோ இந்த மைக்ரன்ட்ங்கிறது ஒரு இடத்தை விட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனால ஸ்கூல் வந்து கன்டினியூவா அவங்களால போக முடியாது. இந்த நாடோடிகள்லாம் முன்னாடி இருந்தாங்கல்ல. சோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அடிக்கடி மாறும்போது உங்க சில்ட்ரனோட எஜுகேஷன். சோ இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஈக்குவலைஸ் எல்லாத்தையும் பண்ணோம்னா, இத்தன குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. இவங்கள இந்த குரூப்ன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இவங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படும்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இத சொல்றேன். ஈக்குவலைஸ்னோனே எல்லாத்துக்கும் 5வதுக்கு இதான் புக் அப்படின்லாம் போட்டோனே எல்லா மாற்றமும் நடைபெறாது. ஈக்குவலைஸ்ங்கிறது எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணணும். சோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த டார்கெட் குரூப்புக்கு என்னென்ன வேணும்? அவங்கள ஈக்குவலா கொண்டு வரதுக்காக தான் அந்த ஸ்காலர்ஷிப் குடுக்குறது. அவங்களுக்கு சில ரிசர்வேஷன் குடுத்து எல்லாத்தையும் ஒரே கோட்டுக்கு கொண்டு வரதான் அ அம்பேத்கர் அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்கலாம். இப்ப அது எப்படி நடக்குதோ, பட் நம்ம எண்ணம் அப்படியே இருக்கட்டும். சோ எல்லாத்தையும் ஒரே லெவலுக்கு கொண்டு வந்துட்டா, எல்லாருமே ஒண்ணாவது ஓடுறீங்கன்னா, ஒரே இடத்துல இருந்து ஓடும்போது ஓகே கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்கள கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சில சில விஷயங்கள் கொண்டு வராங்க. ஆ சோ எந்த கமிஷன் வந்து ஈக்விட்டி அப்படிங்கிறத அந்த எஜுகேஷன்ல கொண்டு வந்துச்சு. இயரோட போடுங்க பாப்போம். எஸ். அக்கமல் மேம் இயர்னா அல்ட்ராவா இருப்பாங்க போல இருக்கு. சொல்றதுக்குள்ள போட்டாங்க பாருங்க. எஸ் மதி எஸ் 1964ல இருந்து 66 வரை. ஓகேங்களா? ஹூ ஸ்டேட்டட் ஹூ ஸ்டேட்டட் த ஃபாலோயிங் ஃபேமஸ் கோட். அதாவது ஒரு கமிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதா இருக்கும். சோ அது எந்த கமிஷன்? எஸ். சோ இதுவும் அதே கோத்தாரி தான். சோ 1964 to 66.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன். பிரைமரியோட ஏஜ் லிமிட் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? பிரைமரி ஆஹ் 6 to 10ன்னு சொன்னோமா? இதுக்கு அப்புறம் வர்றதான் பார்க்க போறோம். இதுவரையும் நம்ம ப்ரீ பிரைமரிக்கு என்ன ஏஜ் பார்த்தோம்? ப்ரீ பிரைமரி எஸ், ப்ரீ பிரைமரிக்கு 3 to 6, பிரைமரிக்கு 6 to 10 ஏஜ் மட்டும் சொல்றேன். அப்புறம் அப்பர் பிரைமரி 11th to 14. ஓகேங்களா? இப்போ பிரைமரி பிளஸ் அப்பர் பிரைமரியே என்ன குரூப்னு சொல்லுவாங்க? பிரைமரியும் அப்பர் பிரைமரியும் சேர்ந்ததை என்னன்னு சொல்லுவாங்க? என்ன எஜுகேஷன் சொல்லுவாங்க? எலமெண்டரி. வேற லெவல். அக்கம்மாள் அவர்கள் சூப்பர். எலமெண்டரி எஜுகேஷன். சோ இதுல வந்து இந்த அப்பர் பிரைமரிங்கிறது 6 to 8 இயர்ஸ். இதோட ஏஜ் குரூப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 11 to 14. ஒன்னு ஏஜ் குரூப்பையே மெயினா வச்சு கொண்டு போங்க, இல்லைன்னா கிளாஸஸ் ஒழுங்கா அப்படியே மைண்ட்ல வச்சு கொண்டு போங்க. ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்காதீங்க. சோ நான் ஏஜஸ்ல தான் எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு. சோ 11 to 14 இயர்ஸ் அப்பர் பிரைமரி. இவங்க வந்து செகண்டரிக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். பிரைமரியில இருந்து ஃபார்மல் செகண்டரிக்கு போறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் செகண்டரி எஜுகேஷன் 9th and 10th 14ல இருந்து 16. அப்ப இங்க என்னது சப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் இருக்கும். எஸ்எஸ்எல்சிங்கிற மாதிரி இந்த பப்ளிக் எக்ஸாம்ல இங்க கொண்டு வருவாங்க. ஹையர் செகண்டரிங்கிறது 11th and 12th. சோ 16 and 18. சோ இவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் ஒகேஷனல் ட்ரைனிங்க்கு இங்கே பப்ளிக் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இது செகண்டரி, இது ஹையர் செகண்டரி. இங்கதான் ஹையர் எஜுகேஷன். அதுக்கப்புறம் நீங்க படிக்கிற யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாருமே இங்க ஹையர்ல தான் வருவாங்க. காலேஜ், யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல், பாலிடெக்னிக் காலேஜ், ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் இங்க எல்லாம் போய் கத்துப்பீங்க. ஒகேஷனல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு பேரலாவும் இருக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் ஹையர் செகண்டரி கிளாஸஸாவும் இருக்கலாம். ஹையர் செகண்டரினா இப்ப 11th 12th முடிச்சுட்டு நீங்க பாலிடெக்னிக், ஐடிஐ எல்லாம் போவாங்க. சில பேர் பேரலாவும் பண்ண முடியும். நீங்க 10th படிக்கும் போது அட் டைம்ல பண்ற அந்த ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸாவும் அவங்க சேர முடியும். ஸோ அதான் அந்த ஒகேஷனல் எஜுகேஷன். ஸ்கில் பேஸ்ட் ஐடிஐ இன் ஐடிஐ ஃபுல் ஃபார்ம் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அப்புறம் டிப்ளமோ படிக்கிறது, பாலிடெக்னிக் படிக்கிறது, என்எஸ்டிசி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிப்பாங்க. ஒகேஷனல்னாலே இந்த என்எஸ்டிசி பின்னாடி அதை பத்தி பார்ப்போம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க. என்எஸ்டிசினா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? இதான் இந்த செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன்ல உள்ள கான்செப்ட். இப்ப சொல்லுங்க பாப்போம். என்ன பக்கம் சொல்றேன்? பிரைமரி, அப்புறம் அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் எஜுகேஷன், ஒகேஷனல். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நீங்க சொல்ல போறது செகண்டரி எஜுகேஷனோட ஏஜ் என்ன? செகண்டரி, அப்பர் பிரைமரிக்கு அப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் தான் ஹையர் செகண்டரி. ஏஜ் என்னன்னு கேக்குறேன். அந்த ஏஜ் லிமிட் இதுல இருந்து இத்தனை வயசு பசங்க தான் படிக்க முடியும்னு இருக்கும்ல, அந்த ஏஜ். எஸ், 14ல இருந்து 16. எஸ், பக்கா. அவ்வளவுதான். 14ல இருந்து 16. இந்த இயர் மறந்துடாதீங்க. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே போட்டு எழுதிட வேண்டியதுதான். 3 to 6, 6 to 8. எப்போதுமே அதுல எதுல முடியுதோ அதுல இருந்து ஆரம்பிக்கும். 6 to 8. அதுக்கப்புறம் சாரி 6 to இல்ல, நம்ம ஏஜ்லயே போயிடலாம். சோ 3 to 6, அப்புறம் 6 to 11, 11 to 14, 14 to 16, 16 to 18. அவ்வளவுதான். சோ இந்த செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரையும் ராதாகிருஷ்ணன் கமிஷன் ஒண்ணு இருக்கு. 1948 உள்ளது. அவங்க வந்து குவாலிட்டி, அட்டானமி, ரிசர்ச், ஹையர் எஜுகேஷன்ல இதெல்லாம் கொண்டு வரணும்னு பேசியிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷனை பத்தி ஒரு ஆள் பேசுறாங்கன்னா அது ராதாகிருஷ்ணன் கமிஷனா தான் இருக்கும். ராதாகிருஷ்ணன் நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாள் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு என்ன தினமா கொண்டாடப்படுது? செப்டம்பர் 5, டீச்சர்ஸ் டே. இப்ப நமக்குள்ள யாரு ரோல் மாடல்? அவர் தான் சொல்லியிருக்காரு. 1948 தான் அந்த கமிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அப்பதான் சொல்லியிருக்காங்க ஹையர் எஜுகேஷன்ல ஒரு குவாலிட்டியை கொண்டு வரணும். அட்டானமின்னு அவங்களே சுயமா செயல்படுற மாதிரி இருக்கணும். ரிசர்ச் இது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வரணும்னு சொன்னது ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? யாஸ்பால் கமிட்டி இவங்களும் இதுல வருவாங்க. சோ இன்டர் டிசிப்ளினரி லேண்ட். சோ இதுல ஹையரும் வருது, செகண்டரியும் வருதுங்கிறத
இப்ப நான் ஒரு இன்டர் டிசிப்ளின்ல நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கோ, காமர்ஸோ படிக்கணும்னா இப்படி கூட மாறி படிச்சுக்கலாம். இப்படிங்கிற விஷயம் கொண்டு வரதுக்காக தான். அதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா, ஒகேஷனல்ல பேரலல்னு வார்த்தை போட்டிருப்பாங்க. பேரலல்னா அட் அ டைம்ல. நீங்க ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணும்போது, அட் அ டைம்ல அந்த ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸும் பண்ணலாம். சோ இந்த மாதிரி இன்டர் டிசிப்ளின் லேர்னிங்க ரொம்ப வற்புறுத்துனவங்க, வலியுறுத்துனவங்க இந்த யாஸ்பா. ரோட் லேர்னிங்க ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ரோட் லேர்னிங்னா ஏதாவது ஐடியா இருக்கா? ரோட் லேர்னிங். எஸ் சூப்பர். தீபா மேம், அக்கம்மாள் அவர்கள், கவி அவர்கள், பிஜிடிஆர்பி டீச்சர்ஸ், வைத்தீஸ்வரி மேம் அவர்கள், சினித் பவுன் அவர்கள் எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டாங்க. ரோட் லேர்னிங்னா மெமரி. அவ்வளவுதான். ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ற முறைன்னு இருக்குல்ல, அது எங்க பண்ணலாம்? பண்ணவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. மெமரி லெவல்ல எங்க யூஸ் பண்ணணுமா, ஒரு பிரைமரி ஒரு குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது, ஏபிசிடி சொல்லிக் குடுக்குறது, இதான் கலர்ன்னு சொல்லிக் குடுக்கும்போது நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா, அவங்க அடுத்த லெவல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ன்னு சொல்லுவாங்க. அங்க போய் நீங்க அத யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த பேசிக் லெவல்ல மட்டும் மெமரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மெமரி பண்ணக்கூடாது. இப்ப உங்களுக்கு இந்த இயர மெமரி பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நான் வந்து 2009க்கு உங்கள வந்து டைம் டிராவல் பண்ணி போய் உங்கள வந்து அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு உங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயத்த கொண்டு வர முடியாதுல்ல. அதெல்லாம் மெமரி லெவல்ல வரும். ஆனா இவங்க சொல்றது எல்லாத்தையும் இந்த மக்கப்ங்கிற ஒரு வார்த்தை பை ஹார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த யாஸ்பால் கமிட்டி வந்து வலியுறுத்தி இருக்கு. ஓகேங்களா? சோ 1948ல ராதாகிருஷ்ணன், 1944ல சார்ஜென்ட், 48 ராதாகிருஷ்ணன். வேற ஏதாவது விட்டுருக்கனா? இடையில ஏதாவது 2005ல ஒரு கமிட்டி வந்துச்சே, கமிஷன். அது என்ன 2005? தயவு செஞ்சு பென்னு பேப்பர்ல எழுதுங்க. மறக்கவே மறக்காது. நீங்க வேற என்னைக்குமே படிக்க வேண்டாம். நான் சொல்றேன்ல, அந்த அதாவது எல்லா சண்டே மட்டும் என்ன நம்பி உட்காருங்க. சரிங்களா? மத்த நாள் வந்து நான் வேணுமா உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, மறக்குதுன்னா உங்களுக்கு வேற ஒரு ஐடியா சொல்றேன். அத மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுங்க. மத்தபடி நீங்க வேற ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். என்சிஎஃப். என்சிஎஃப் 2005ல வந்தது. யாஸ்கால் கமிட்டி வந்து 2009ல வந்திருக்கு. ஓகேங்களா? சோ ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படிங்கிறத எதுக்காக மெயினா செட் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. எஸ், என்சிஎஃப் ஓட ஃபுல் ஃபார்ம் கவி மேம் சொன்ன மாதிரி நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம். சூப்பர். ஹையர் எஜுகேஷன். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது சில பாலிசி. ஓகேங்களா? இதான் நமக்கு யாரோ இடையில ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, சில ஸ்கீம். இப்படி ஒவ்வொரு எஜுகேஷன்லயும் சில ஸ்கீம் யூஸ் பண்றாங்க. இத வந்து உங்களுக்கு தனித்தனியாவே கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி என்ன, ஆர்எம்எஸ்சி என்ன, ருசானா என்ன, சமக்ர சிக்ஷானா என்ன, இப்படிங்கிற மாதிரி. நான் இந்த நெப்பையும் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லா லெவல்லயும் யூஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கிறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அத பத்தின கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். கையில பேப்பர்ல எழுதி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கீம். ஏன்னா அடுத்த பாலிசி பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் வரப்போது. உங்க மண்டைக்குள்ள அத நம்ம இப்ப கொண்டு போணும். ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு பார்க்க போறது எஸ்எஸ்ஏ. எஸ். லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி சர்வ சிக்ஷா அபியான் திட்டம்னு சொல்லுவாங்க. 2001ல வந்துச்சு. இந்த எதெல்லாம் கவர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் வந்து 1ல இருந்து 8. 1ல இருந்து 8ன்னா என்ன அர்த்தம்? பிரைமரியா, எலமெண்டரியா? சூப்பர். கமால் மேம் சொல்லிட்டாங்க. எலமெண்டரி. சோ அது அப்ப எந்த இதுக்கு அண்டர்ல வரும்? யுனிவர்சலைஸ் எலமெண்டரி எஜுகேஷன். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி 6 to 14 இயர்ஸ். இது எந்த ஆர்டிகிள்ல வந்தது? ஆர்டிகிளோட பேர் சொல்லுங்க பாப்போம். ஆர்டிகிள் நம்பர். ஆர்டிகிள் 21A. சோ அதுதான் இங்க சொல்றாங்க. 6ல இருந்து 14 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் குடுக்குறங்கிறதா எஸ்எஸ்சியோடது. ஆர்எம்எஸ்ஏ. ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது வந்து இதுல வந்து ராஷ்டிரிய மத்தியமான் செகண்டரி, அது செகண்டரியான்னு தெரியலையே. சிக்ஸா அபியான். சிக்ஸா அபியான் தான். இது வந்து சர்வ சிக்ஸா அபியான். இது ராஷ்டிரிய மத்தியமிக் ஓகேங்களா? மத்தியம்னால என்னது? நடுவுல. சோ அதனால நடுவுல வர்றது செகண்டரி எஜுகேஷன். சோ செகண்டரி எஜுகேஷன்னா கிளாஸ் 9 to 10. ஏஜ் அப்ப என்னவா இருக்கும்? கிளாஸ் 9 to 10ன்னா ஏஜ் என்னது? மிடில் ஸ்கூலுக்கு 14 to 16 இயர்ஸ்ல உள்ளது. ஓகேங்களா? இது வந்து 2009ல. அதாவது செகண்டரி எஜுகேஷனுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ண ஆக்சஸ் குடுக்கலாம். குவாலிட்டி, ஈக்விட்டி இந்த 3 விஷயங்கள். நிமோனிக் போடுங்க. செகண்டரி எஜுகேஷன். ஆர்எம்எஸ்ஏக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய நிமோனிக் வந்து 2 விஷயம் தான் தெரியணும். ஒண்ணு செகண்டரி எஜுகேஷன் தெரியணும். இன்னொன்னு ஆக்சஸ், குவாலிட்டி, ஈக்விட்டி. ஓகேங்களா? இந்த 3ம் கண்டிப்பா இருக்கணும். எல்லாத்துக்கும் அக்சஸிபிளா இருக்கணும். குவாலிட்டியான விஷயத்த தான் பிள்ளைங்களுக்கு சொல்லணும். ஈக்விட்டி அப்படிங்கிறது ஈக்குவலா எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும். இந்த விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா சொன்னது நம்ம மத்தியமிக். அதாவது ஆர்எம்எஸ்ஏ.
செகண்டரி எஜுகேஷன். எஸ், மத்தியமிக்னா மிடில். ஸோ RMSA என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சஸ், குவாலிட்டி, ஈக்விட்டி. எஸ், சுமிதா மேம், அகிலா மேம் சொன்ன மாதிரி EQA, AQE எப்படினாலும் போட்டுக்கோங்க. ஆக்சஸ், ஈக்விட்டி, குவாலிட்டி. 2013 வந்ததுதான் நம்ம ருசா. இதே இதுதான் இந்த சிக்ஸாபியன் அப்படியே தான் இருக்கும். ராஷ்டிரிய உச்சத்தார்னு வரும். இங்க மத்தியமிக், இங்க வந்து உச்சம். உச்சம்னாலே என்னது? உச்சம்னா என்னது? ஹை. ஓகேங்களா? அதனால ஹையர் எஜுகேஷன் பேர்லயே வந்துட்டு பாருங்க, அவ்வளவுதான். சோ இது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி ஃபண்டிங் கொடுக்கலாம், ஸ்டேட்டோட ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, அதுல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வர்றது, ஃபண்டிங், முக்கியமா ஃபண்டிங் கொடுக்கறது, காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிக்கு பண்றது இந்த ருசாவோட தான் இருக்கும். நீங்க சில யூனிவர்சிட்டில எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா, சில காலேஜஸ்ல இருக்கும், நிறைய யூனிவர்சிட்டிக்கு ஃபண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஃபண்டிங்ல ருசாவோட ஃபண்டிங் தான் இதுன்னு சொல்லி ஒரு பெரிய கல்வெட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சமக்ர சிக்ஸா. இது 2018 வந்தது. இது வந்து ப்ரீ பிரைமரி, அதாவது நீங்க பிறந்ததுல இருந்து எல்லாத்தையும் கவர் பண்றது. 18 வயசு வரை உள்ள எல்லாத்தையும் கவர் பண்றது அந்த சமக்ர சிக்ஸா. SSA, RMSA, டீச்சர் எஜுகேஷன், TAன்னு சொல்லுவாங்க. இந்த மூணையுமே சேர்த்து ஒரு விஷயம் கவர் பண்ணுதுன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க? சமக்ர சிக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. NEP 2020 இது எல்லா லெவலையும் கிளியர் இது பண்ணும். இதுல முக்கியமா பிளெக்சிபிளா இருக்கணும். யாருனாலும் எப்பனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த NPTEL கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போதுமே பிளெக்சிபிளா இருக்கும். அதெல்லாம் அந்த நெப் தான் கொண்டு வந்துச்சு. யாருனாலும் படிக்கலாம். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்வயம் மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. மல்டி டிசிப்ளினர் என்னது வேற. நீங்க இப்போ தமிழா இருக்கலாம், இடையில இன்னொரு டிசிப்ளினையும் படிச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது. ஒகேஷனல் லேர்னிங்கிறதா ஸ்கில் பேஸ்டு. இதை கொண்டு வந்தது NEP 2020. இப்ப இயர் மட்டும் போடுங்க. எஸ். 1, 9, 13, 18, 20 இவ்வளவுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் SSA சர்வ சிக்ஸா அபியான். அது வந்து எலமெண்டரி யூனிவர்சலைஸ் UEE சொல்லியிருப்பாங்க. முக்கியமா அதை நீங்க என்னன்னு அடுத்தது பிரைமரிய சொல்லியிருப்பாங்க. யூனிவர்சல் எலமெண்டரி எஜுகேஷன். RMSA வந்து செகண்டரி, ருசா வந்து ஹையர் எஜுகேஷன், சர்வ சிக்ஸா அபியான்ங்கிறது SSA, RMSA பிளஸ் TA. பக்கத்துல பெண்ல இதை மட்டும் எழுதி வச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க படிச்சிட்டீங்க. இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா என்னதான் வேணும்னு சில பேர் கேட்பீங்க. அவங்களுக்காக தான் இது. SSA அப்படிங்கிறது சர்வ சிக்ஸா அபியான் திட்டம். ஓகேங்களா? இது வந்து யுஇயோட பிளாக்ஷிப் ப்ரோக்ராம். அதாவது முக்கியமான ஒரு ப்ரோக்ராம்னு சொல்றதுக்கு இந்த பிளாக்ஷிப்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. யுஇ என்னது? யூனிவர்சலைஸ் எலமெண்டரி எஜுகேஷன். இது லான்ச் பண்ணது 2001ல. எலமெண்டரி எஜுகேஷன் 6ல இருந்து 14 இயர்ஸ்க்குள்ள எல்லாத்துக்கும் வந்து இதை கொண்டு வரணும், ஏஜ் குரூப்க்கு இதை கொண்டு வரணும்னு சொன்னதுதான் இந்த சர்வ சிக்ஸா அபியான். இதோட கீ ஃபீச்சர் அப்படிங்கிறது வந்து இது வந்து முதல்ல வந்து 6ல இருந்து 14 வயசு பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் கண்டிப்பா எஜுகேஷன். இப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த டேட்டா இப்ப 10வது வரையும் படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகதான் செய்யறாங்க. சோ காமனா 6 to 14 இது வந்து உங்களுக்கு நம்ம செட்டில், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதான் எதிர்பார்க்கும். அதனால நீங்க அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா புது ஸ்கூல ஆரம்பிக்கிறது, புதுசா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பண்றது, டெக்ஸ்ட் புக்ஸ், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்கறது, பெண் குழந்தைகளோட கல்விக்காக கொடுக்கறது, ஸ்பெஷல் நீடு, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீடு, CWSN அவங்களுக்காக இது பண்றது. இது எல்லாமே இந்த சர்வ சிக்ஸா அபியான்ல வரும். சர்வ சிக்ஸா அபியானாலே 1ல இருந்து 8th, 6ல இருந்து 14 ஏஜ் குரூப்புக்கு உள்ளவங்களுக்கு எலமெண்டரி எஜுகேஷனை ப்ரொவைட் பண்றது. அப்ப என்ன பண்ணும்? ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணும். ஸ்கூல்ல இருக்கணும்னா இல்ல டீச்சர்ஸ் போடணும். டீச்சர் இருக்கணும்னா முதல்ல ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கையில புக்கு கொடுப்போம். அதுல பெண் குழந்தைகளும் அதே லெவல், இவங்க படிக்கிற லெவலுக்கு அவங்களும் படிக்கிறாங்கன்னு நம்ம செக் பண்ணோம். அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் நீடோட குழந்தைங்க இருந்தா அவங்களையும் அதை சேர்த்துக்கணும். ஓகேங்களா? சோ இதான் சொல்றாங்க. சோ ஓகே. இது வந்து என்னன்னா 2001ல தான் சர்வ சிக்ஸா அபியான் தொடங்கப்பட்டது. 2010ல
இந்த விஷயத்த கொஞ்சம் அழுத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஏதாவது ஒரு விஷயம் இல்ல. 2010ல இந்த ஏஜ் குரூப் 6-14 என்ன இருக்க சொன்னதால வந்து ஏன்னா முதல்ல கொண்டு வரும்போது ஒன்லி இவங்க வந்து பிரைமரிய மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. அதனால தான் லேட்டர் எக்ஸ்டெண்டட்ன்னு போட்டிருப்பேன். இவங்க வந்து பிரைமரினா என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5த் ஸ்டாண்டர்ட் வர தான் அவங்க வந்து அந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்துக்குள்ள கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் அதோட ஏஜ் குரூப்ப 6-14 கன்சிடர் பண்ணாங்க. அதனால குழப்பாம நீங்க எப்போதுமே வந்து இந்த 6-14லயே இருந்துக்கோங்க. ஆனா சர்வ சிக்ஷா அபியான் கொண்டு வரப்பட்டது 2001 தான். ஓகேங்களா? So Sarva Shiksha Abhiyan is a flagship program for எஸ் கவி அவர்களே. ஏன்னா நெறைய அமெண்ட்மென்ட் சேஞ்சஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் ஒருக்கா வேணும்னுவாங்க, ஒருக்கா வேண்டான்ருவாங்க. மறுபடியும் அதாவது ஒரு பீரியட்ல இப்போ நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா, நிதி ஆயோக்ன்னு ஒரு திட்டம் இருக்கு. அது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த 5 இயர் பிளான் நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 ஆண்டு திட்டம்னு அடிக்கடி நியூஸ்ல வரும். அதுக்கப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் இப்ப வந்ததுக்கு அப்புறம் 2015லயோ அத என்ன பண்ணிட்டாங்க? ஏற்கனவே இயர் தெரியுமே. நித்தி ஆயோக் வந்த இயர் யாராவது சொல்லுங்க பாப்போம். நம்மளோட நெட் ஆஸ்பிரண்ட் நெறைய பேர் இருக்காங்க. 15 கரெக்ட்டா சரி. 2015ல வந்து சீனத் அவர்கள், கவி அவர்கள், இந்துமதி அவர்கள், சௌந்தர்யா எல்லாருமே வைத்தீஸ்வரி மேம், பிரியதர்ஷினி மேம் எல்லாருமே கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. சோ அப்படி கொண்டு வந்தாங்க 2015. அதனால நெறைய ஸ்கீம்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ட பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன காமனா தான் கேட்பாங்க. நம்மனால அந்த லெவலுக்கு ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கு இருந்தா போதும். சரிங்களா? அதனால இது வந்து ரொம்ப டெப்த்தா போக வேண்டாம். அதனால என்னென்ன ஸ்கீமோ நான் இப்ப சொல்லிட்டேன். கடைசியில அந்த கமிஷன மொத்தமா ஒரு டேபிள்ல போட்டு உங்களுக்கு சொல்லிருவேன். ஏன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு அத படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்ட் தான். யுனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷன். ராஷ்டிரிய மத்தியான் மத்தியமிக் சிக்ஷா அபியான் 2009ல வந்தது. இது வந்து செகண்டரி எஜுகேஷனுக்கு வந்தது. இதோட கோல் என்னன்னா எல்லாருமே செகண்டரி எஜுகேஷன் ஆக்சஸ் பண்ணணும், படிக்கணும், குவாலிட்டியா குடுக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும், சோசியோ எக்கனாமிக் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கணும், டிசபிலிட்டி பேரியர் இருக்கவங்களுக்கும். இதோட கீ ஃபீச்சரும் ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் நிறைய ஓபன் பண்ணணும், அங்க வந்து ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர் ட்ரைனிங் இதெல்லாம் பேசியிருப்பாங்க. சொல்லுங்க பாப்போம். RMSA launched for the universation of which level of education? திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. சுனிதா மேம். ஆலோசனை மையமா மாத்திட்டாங்க நித்தி ஆயோக்க. 5 இயர் பிளானா இருந்த வரையும் அவங்க வேற லெவல் அதிகாரம். அவங்க நினைச்சாதான் ஃபண்டே கொடுக்க முடியும் ஸ்டேட்டுக்கு, சென்ட்ரலுக்குலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நித்தி ஆயோக் நீ ஐடியா மட்டும் கொடு. அது யாரு கொடுக்கணும்னு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. செகண்டரி. சமக்ர சிக்ஷா. சமக்ர சிக்ஷான்னா ஒரு 3 இது சேர்ந்ததுன்னு சொன்னேன். அப்படி பிளஸ் போட்டு எழுதுங்க பாப்போம். பிளஸ் போட்டு எழுதுங்க. SSA பிளஸ் RMSA பிளஸ் TA. டீச்சர் எஜுகேஷன். சரிங்களா? சோ இது எப்படின்னா ஹாலிஸ்டிக்னால என்ன சொல்லிட்டேன், முழுமையானன்னு சொல்லிட்டேன். அதனால ப்ரீ ஸ்கூல்ல இருந்து 12th வரையும் எல்லாத்துக்குமே எஜுகேஷன் எப்படி கொண்டு போகிறது தான் இதோட கோல். இதுலயும் அதேதான் குவாலிட்டி எஜுகேஷன். எல்லாத்துக்குமே டிரான்சிஷன்னா ஒருத்தவங்க பிரைமரியில இருப்பாங்க, அப்புறம் ஒரு அப்பர் பிரைமரி போகும்போது ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி போகும்போது நடக்கும், ஹையர் செகண்டரிக்கு ஹையர் எஜுகேஷன். சோ இந்த டிரான்சிஷன் அக்ராஸ் ஸ்டேஜஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றது, ஃபோக்கஸ் பண்றது. டிஜிட்டல் எஜுகேஷன், டிஜிட்டலி எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். வொகேஷனல் எஜுகேஷன், ஜாய்ஃபுல் லேர்னிங். அது கஷ்டமா ஈஸியான்னு தெரியல. ஒரு டீச்சர் நினைச்சா ஒரு லேர்னிங்க கொஞ்சம் ஜாய்ஃபுல்லா மாத்தலாம். சோ அந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொன்னது இந்த சமக்ர சிக்ஷான். இயர் வந்து 2018. சோ 1/9 ஒரு நிமிஷம் இருங்க. 1/9 13 ரெண்டையும் ஆட் பண்ணாம வராத. 9, 10, 13. அப்புறம் இதுல ஒரு இந்த பக்கம் போட்டீங்கன்னா இந்த 3 இந்த பக்கம் போட்டீங்கன்னா 18. அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 9, 13, 18. சர்வ சிக்ஷா அபியான், அப்புறம் மத்தியமிக், அப்புறம் ருசா எதுக்கு வரும்? மத்தியமிக் வந்து செகண்டரி எஜுகேஷனுக்கு, ருசா கமல் ஃபண்டிங் கொடுக்கறது. யாருக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க? ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க. சரிங்களா? சமக்ர சிக்ஷால நான் இன்னொரு விஷயம் சொல்லாம போயிட்டேன். சமக்ர சிக்ஷா அப்படிங்கிறது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க ஸ்பான்சர் பண்ற ஒரு ஸ்கீம் தான். யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? SSC அண்டர்ல வர்றவங்களுக்கும் கொடுப்பாங்க, RMSC அண்டர்ல வர்றவங்களுக்கும் கொடுப்பாங்க, டீச்சர் எஜுகேஷனுக்கும் கொடுப்பாங்க. யாருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க? ருசாவுக்கு மட்டும் தான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வேலையே பிறந்ததுல இருந்தே இப்போ நீங்க ஸ்கூல் 12th முடிக்கிற வரையும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கறதுக்காக தான். சோ இதுல இந்த ஃபண்ட் ஷேரிங் சிஸ்டம் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 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 ஸ்டேட் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜோ இருக்குன்னா
60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அமௌண்ட் வேணுமோ அதை கொடுக்கும். 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க. 60:40. இந்த அவங்களுக்கு ஷேரிங் வச்சிருக்காங்க. ஆனா சில கண்ட்ரில மட்டும் அது கொஞ்சம் கண்டிஷன் மாறும். எங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம் அதுக்கெல்லாம் மலைவாழ் பகுதி மக்கள் இருக்கிற இடம். ரொம்ப கம்மியான மக்கள். மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் வந்து 90:1. சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% கொடுக்குது. ஸ்டேட் ஒன்லி 10 தான் கொடுக்குது. ஏன்னா அங்க இருக்க மக்கள் கம்மியா இருக்க போய் அவங்களுக்குள்ள ஸ்பான்சர்ஷிப்பும் அவங்க கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஆனா இந்த யூனியன் டெரிட்டரி ஓகேங்களா, எந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ்ல யூனியன் டெரிட்டரியா இருக்காங்க. ஐ திங்க் இதுல இது யாரு யூனியன் டெரிட்டரினா என்ன வரும்னு நினைக்கிறேன். புதுச்சேரி வருமா? லெஜிஸ்லேட்டிவ் சட்டசபை இல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்க சட்டசபையில இருக்குன்னு நினைக்கிறேன். வருமான்னு தெரியல. சோ யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேட்டர் அந்த ஸ்கீமுக்கு 100% சென்ட்ரல் கவர்மெண்டே ஸ்பான்சர் பண்ணிடும். ஏன்னா அங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேலை இல்லாம வச்சிருக்காங்க போல. எஸ். ஆனா அங்க வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாண்டிச்சேரின்னு தான் எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. மட்டன் மேடம் செக் பண்ணிக்கோ. சோ காமனா தெரிஞ்சுக்கோங்க 60:40 அவ்வளவுதான். 60% சென்ட்ரல் கொடுக்கும், 40% ஸ்டேட் கொடுக்கும். இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் சமக்ர சிக்ஷா அபியான் ஸ்கீம் மூலமா ஃபண்ட ஷேர் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 60%, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 40%. சில பிரதேசங்கள் அதாவது நார்த் ஈஸ்டர்ன்ல உள்ளது அண்ட் ஹிமாலயா ஸ்டேட்டுக்கு மட்டும் 90:1. யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேட்டர் எல்லாருமே 100%மே யாரதான் கொடுக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. சமக்ர சிக்ஷா லான்ச் ஆன இயர் என்ன? எஸ், 2018. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த ஃபண்ட் ஷேரிங் பேட்டர்ன் சமக்ர சிக்ஷா ஸ்கீம் between சென்டர் அண்ட் ஸ்டேட் at present in the ratio. தயவு செஞ்சு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு பேப்பர் எடுத்துட்டு 2 மணி நேரம் உட்கார்ந்துருங்க. தயவு செஞ்சு பிஜிடிஆர்பி சின்ன விஷயம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் டீச்சரா போய் உட்கார்றதும் சின்ன விஷயம் கிடையாது. அன்னைக்கு உங்க வீட்டுல எப்படி உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும்னு பாருங்க. கவர்மெண்ட் டீச்சரா அவங்ககிட்ட போய் கேளுன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட அனுப்பி விடுவாங்க. என்ன படிக்கலாம் மேம் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க. இந்த நிலைமைக்கெல்லாம் நீங்க வந்து உட்காரணும். ருசாவோட இயர் சொல்லுங்க பாப்போம். ஒரு மேம் கேக்குறாங்க. 2001, அப்புறம் 9, 13, 18. எஸ், 13. 13 வந்து ருசாக்கு, 18 வந்து சர்வ சிக்ஷா ஸ்கீமுக்கு. எஸ், சூப்பர். 6. சாரி, தப்பா கொடுத்திருக்கேன், நான் மாத்திடுறேன். என்ன ஆன்சர் இதுக்கு? சர்வ சிக்ஷா அப்படின்னு இந்த காப்பி பேஸ்டில் மாத்திவிட்டேன். இதுதான் தவறு. எஸ், இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். ருசா 2013. சோ இது வந்து ஃபண்டிங் கொடுக்கறது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கு. ஃபண்டிங்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுப்பாங்க. அதாவது எப்படி குவாலிட்டியை ஒரு ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுக்கறது. ஈக்குவிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும். என்ஹான்ஸ் ரிசர்ச், இனோவேஷன், எக்ஸ்பேண்ட் ஆக்சஸ் இது எல்லாத்துக்குமே கொடுக்கறது அந்த ருசா. சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் 2 இருக்கு. ஒன்னு ருசா, இன்னொன்னு என்னது இந்த SSS சமக்ர சிக்ஷா ஸ்கீம். இதுவுமே சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் தான். இதுவுமே ஸ்பான்சர் ஸ்கீம் தான். அதனால இது ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. அது 18, ஒண்ணு வந்து 13. ருசாவோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு கேக்குறாங்க. எஸ், சூப்பரா சொல்லிட்டீங்க எல்லாருமே. சோ இது வந்து ஃபண்டிங் டு ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் தான். ஓகே, முக்கியமா ஸ்டேட்டோட ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறதுக்கும் ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு, ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஃபண்டிங் கொடுக்கறது, யூனிவர்சிட்டி, பெரிய காலேஜ் இந்த மாதிரிக்கெல்லாம் ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? நம்ம ருசா இருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன் என்னது? எல்லாத்துக்கும் ஒரு காமனா எஜுகேஷனுக்கு ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. அதான் அந்த 10+2+3. அதுதான் இப்ப புது பேட்டர்ன் மாறிட்டு அதுக்கு பேரு 5+3+3+4. ஓகேங்களா? இந்த ஓல்டு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் வந்து 10 இயர்ஸ் படிப்போம். அப்புறம் ஹையர் செகண்டரி 2 இயர்ஸ் 11 அண்ட் 12. அப்புறம் யூஜி